ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 9th பாடம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பாடெல்லாம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணுறேன். சரி வாங்கி இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தெரியாதனமாக தண்ணிக்குள்ளே தவறி விழுந்தப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து அவளை காப்பாற்றிருந்துருப்பான். அதோட அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினுக்குமே நம்ம சூசைட் பண்ணிக்கும் போது நம்மளை காப்பாற்றினதுமே ஹீரோ தான் சொல்லி தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா 2 பேரும் ஒன்றா தான் காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறா, நான் அங்கே இருக்கேன்றது உனக்கு எப்படி தெரியும், கரெக்டாக எப்படி நீ அந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, நீ பஸ்ஸில் தூங்கிட்டே போகும்போதே நான் பார்த்தேன், நம்ம ஸ்டாப்பிங் வந்தப்போ நீ இறங்கவே இல்லை, அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சப்போஸ் நான் மட்டும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வராமல் இருந்திருந்தேன் நான் நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும், நீ பாட்டுக்கு எந்த இடம் என்ன ஏதுன்னு பார்க்காம எப்ப பாரு எங்க பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பியான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திட்டிகிட்டே இருக்க. இவன் ரொம்ப கேஷுவலா, சரிப்பா சரி இனிமே நான் எங்கேயும் தூங்க மாட்டேன், பார்த்து நடந்துக்கிறேன் போதுமான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் பையன் பார்த்தா கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டான். அப்புறம் அவளுடைய ட்ரெஸ் ஹேர்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஏசியை பார்த்தா கொஞ்சம் ஹைல வச்சு விட்டு அவ பக்கமா திருப்பி விடுவோம். இவளும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், நம்ம இதுக்கு முன்னாடியே எப்பவாச்சும் மீட் பண்ணிருக்கோமா, இல்ல நாளைக்கு அந்த காம்படிஷன் அப்போ உன்னை வந்து மீட் பண்ணனே அதுதான் நம்ம மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் வாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ உடனே இல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் நீ அப்போ என்னை பார்க்கும்போது நான் டெலிவரி பண்ண வந்ததா என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல இவளும் அப்போ தான் யோசிக்கிறா, ஓ அப்படியான்ற மாதிரி. அப்படின்னா நீ என்னுடைய கடைக்கு வந்திருக்கியா, எங்கள் அம்மா கூட டிவிடி ஷாப் வச்சுருக்காங்களே அங்கே நீ வந்திருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது பையன் யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சீடியை வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா, ஸோ அதை பற்றி இப்போ எப்படி இவகிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப தூக்கமாக வர மாதிரி இருக்குது, சரி நான் தூங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு வராத தூக்கத்தை வர வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி தூங்குற மாதிரி ஆக்டிங்கை கொடுத்துட்டு இருக்கான். கட் பண்ணா இப்போ அடுத்து 2 பேருமே வீட்டுக்கு வந்தாச்சு. இவளும் வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஹீரோவும் சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போக, அவன் போனதுக்கு அப்புறமா இவ பார்த்தா திரும்பி நின்று அவன் போறதையே தான் பார்த்துட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு அவளுடைய வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. இத்தனை நாள் அவன் என் கண்ணு முன்னாடியே என் வீட்டுக்கு எதிரில் தான் இருந்திருக்கான், ஆனால் ஒரு வாட்டி கூட நான் அவனை பார்த்ததே கிடையாது, நான் சுவாசிச்ச அதே காற்றை தான் அவனும் சுவாசிச்சிருக்கான், நான் நடந்து போன அதே பாதையில தான் அவனும் நடந்து வந்திருக்கான், இத்தனைக்கும் அவனுக்கு என்னுடைய பேரு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு அவன் யாருன்றது கூட தெரியல. பட் அப்போ நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அது எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கிறதே அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனாலேயே என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணி எப்படியாச்சும் இந்த வாட்டி அவனோட உயிரை நான் காப்பாற்றியே தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்ச் இருக்கு இல்லையா அதுதான் பார்த்துட்டு உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். குரல் கேட்குது, சஞ்சய் சஞ்சய் எழுந்து வெளியே வான்ற மாதிரி. யாருன்னு சொல்லிட்டு இவனும் எழுந்து வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா ஹீரோயின் தான். அவளுடைய வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே கத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்ற மாதிரி இவனும் இங்கேருந்தே கேட்க, ஒரு நிமிஷம் வெளியே வாயேன்ற மாதிரி கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் இவனுடைய மொட்டை மாடியில் வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, அங்கே பாரு ரெயின்போ தெரியுது, பாரு சூப்பராக இருக்கு, இதை மட்டும் நீ பார்க்காம விட்டு அப்புறம் மிஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் பார்க்குறான். பட் எதுவுமே தெரியல. என்னாச்சு உனக்கு இங்கேருந்து எதுவுமே தெரியலையான்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு எதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது இவ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாட்டர் பைப்பை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருக்கா. இப்போ தெரியுதா பாருன்ற மாதிரி சொல்லவும் இப்போ தான் அந்த ரெயின்போ கொஞ்சம் தெரியுது போல். ஸோ அவன் பார்த்தா ரெயின்போவை பார்க்கல, இவளை தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவளும் இப்போ தெரியுதா ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை நான் எழுப்புனேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஹீரோயினோட அம்மா நடந்து வந்திருப்பாங்க. அந்த தண்ணி அவங்க மேலே பட்டுருது. என்னடா இது இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நிமிர்ந்து பார்த்தா இவ தானே வாட்டர் பைப்பை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருக்கா. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க, தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறியா, இரு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே வந்து அவளை விடாமல் அடிக்க துரத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ அவங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பார்த்தா சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் விடுற மாதிரி இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்க, படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் இவளும் பார்த்தா மாமா ப்ளீஸ்மா விட்டுருமான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அங்கேருந்து போகலான்னு சொல்லி போகும்போது தான் ஹீரோயின் வீட்டில் காய போட்டுருந்த ஒரு இன்னர் பார்த்தா பறந்து வந்து கரெக்டாக ஹீரோவோட வீட்டாண்ட விழுது. அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகிட்டு இருக்க. கட் பண்ணா இப்போ அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது அதை தான் எடுத்துகிட்டு வந்து இவக்கிட்டே எப்படியாச்சும் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இவளும் அதை பார்த்துட்டு என்னப்பா காலையிலேயே கிஃப்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுடைய இன்னரு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்லை இது என்னோடது கிடையாது, எங்கள் பாட்டியோடது, அவங்களுக்கு தான் இந்த பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் எப்படி சமாளிச்சுட்டு இருக்க. ஆமாம் ரொம்ப முக்கியம், இப்போ இந்த டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட கேட்டேனான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே வரா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே இனிமேல் ஸ்கூலுக்கு போகலான்ட்டு, நல்ல வேலை நீயே வந்துட்ட, உன் கூட சேர்ந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது என்னது அதுன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அது உனக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், பண்ணும்போது பார்த்துக்கோன்ற மாதிரி சொன்னவ
ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய்ன்ற மாதிரி சொல்றா. எதுக்கு இப்போ இந்த தேங்க்ஸ்? என்னுடைய உயிரை நீ காப்பாத்தினல, அதோட ரொம்ப சாரி. ஏன்னா இதுக்கான தேங்க்ஸை நான் உன்கிட்ட எப்போவோ சொல்லியிருக்கணும், ஆனா என்னால் அப்போ சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்ல, அதான் நீ நேத்தே சொல்லிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா இவ ஆக்சுவலா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான்னா, அவ சூசைட் பண்ணிக்கும் போது காப்பாத்தினால அப்போ கூட இவ அவனை பயங்கரமா திட்டிருப்பாளே. ஸோ அதை நினைச்சுதான் இவ இப்போ இங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ அது புரியாம, சரி அதான் நேத்தே சொல்லிட்டல, அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் தேங்க்ஸ்லாம் நான் ப்ராப்பரா சொல்லணும்லன்ற மாதிரி சொல்லவ. அப்பதான் அவன் கிட்ட கேட்குறா, ஆமா அன்னைக்கு என்னவோ நான் பொண்ணுங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னை அவாய்ட் பண்ணாம என்கிட்ட பேசிட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் இப்போவும் அதே தான் சொல்றேன், பொண்ணுங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸா நான் இருக்க மாட்டேன், உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு சொல்லவே இல்லையன்ற மாதிரி சொல்ல. அப்பதான் இவ்வளவு யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்துட்டு ஹீரோ ஐடலா இருக்கும்போது அவன் நிறைய பொண்ணுங்க கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறான்ற மாதிரி ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கும் போல. ஸோ அதெல்லாம் அப்போ படிச்சிருந்திருப்பா. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு, அப்பனா அந்த ஆர்டிக்கல்ல வந்து எந்த பொண்ணுங்க கூடயும் நீ ஃப்ரெண்டா இருந்தது கிடையாது, எல்லாரையுமே நீ டேட் தான் பண்ணிருக்கலன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இவ சிரிச்சுட்டே வரும்போது தான் அந்த பக்கமா ஒரு வண்டி வந்துட்டு ஹீரோ மேல இடிக்கிற மாதிரி வருவோம். இவ சடனா அதை பார்த்த உடனே ஹீரோவை பிடிச்சி அந்த பக்கமா ஓரமா தள்ளிட்டு அவனை காப்பாத்தி விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹீரோயினிசம்லாம் காமிக்க, ஹீரோ பார்த்தா மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி செம்ம குஷியா இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அடுத்து பார்த்தா இவ வந்துட்டு ஏதோ கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ அது என்னதுன்னு பார்த்தா ஏதோ டைம் கேப்சூலாம். அதை வந்துட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து புதைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இது நீ எனக்கான கிஃப்ட்னு தானே சொன்னேன், அப்போ ஏன் கையில கொடுக்கறத விட்டுட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் புதைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, கிஃப்டே இதுதானே, இதை நீ இப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாது, 2023ல தான் நீ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து தான் இதை ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, ஒரு கிஃப்ட்டுக்காக யாராச்சும் அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா, இப்போவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இல்லை கிடையவே கிடையாது, இதை நீ இப்போ ஓப்பன் பண்ணவே கூடாது. கரெக்டாக January 1, 2023 அன்னைக்கு மிட் நைட்டில் நம்ம 2 பேருமே ஹங்கங் பிரிட்ஜ் கிட்ட மீட் பண்ணுறோம். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து தான் இதை ஓப்பன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நீ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு தான் வந்துட்டு ஹீரோ இறந்து போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவ வந்துட்டு அந்த கான்செர்ட் போயிட்டு வரும்போது 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அப்போ மட்டும் இவளுக்கு அப்போவே ஹீரோவை தெரிஞ்சிருந்து கொஞ்ச நேரம் அவன் கிட்ட பேசியிருந்தா கூட ஹீரோ இறந்து போயிருந்திருக்க மாட்டானே. ஸோ அதனால தான் இவ அதெல்லாம் பிளான் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருக்கா போல. ஏன்னா அன்னைக்கு மட்டும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா அப்போ இவளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா ஹீரோவோட உயிரை இவளால காப்பாற்ற முடியும்ல. ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கா. எப்படியாச்சும் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ வாழ்ந்துரு, கண்டிப்பா இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்தியே தீரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. இவனுக்கு பெருசா ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவ சொன்ன அந்த டேட் இருக்குல்லையா, January 1, 2023 அந்த ஹங்கர் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு, அதை மட்டும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கே புரியுது, ஒரு நிமிஷம் இரு, அப்பனா என்ன அந்த டேட் வரைக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டோமான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாதுல்ல, மேபி நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் டச்ல இல்லாம கூட போகலாம். ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த டேட்டை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ, அதை நீ ஒரு ரீயூனியன் மாதிரி கூட நினைச்சுக்கோ, ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போறதா மாதிரி யோசிச்சுக்கோயன்ற மாதிரி சொல்ல. இவனுக்கு அவ ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே கடுப்பாகுது. யார் இப்போ நான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு இவளும் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் பின்னாடி வரும்போது தான் இவன் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இன்னுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பான்ல, இது போல் அவள் கீழே விழுந்துட்டா, அவளை நீ பார்த்தா கொஞ்சம் அவள் காலில் அடிபட்டிருக்கு, அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து காண்டாகி, நான் ஏன்டா பார்க்கணும், அது அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த தெசங்க, அவனை பார்த்துக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது, டே அவன்லாம் பார்த்துப்பான்னு நீ நினைக்கிறியா, அவன் ஒன்றும் உண்மையாவேலாம் இன்சோல லவ் பண்ணலடான்ற மாதிரி சொல்ல. இவனுக்கு அதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவன் பின்னாடி ஏதோ ஒரு ரகட் பொண்ணு சுற்றிட்டு இருக்கான்லாம். ஸோ அவளை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு கழட்டி விடணுன்றதுக்காக தான் இவன் வேணுனே வந்துட்டு இன்சோல டேட் பண்ணுறதா இப்படி போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் போல. ஸோ அது இப்போ சடனாக ஹீரோக்கு ஞாபகம் வரவும் அதை வந்து இவகிட்ட இப்போ சொல்லலாம்னு சொல்லிட்டு திரும்புறான். பட் அது எதுவுமே தெரியாமல் இவ அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே அவள் காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வருமோ, உனக்கு கண் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்க, இவ பார்த்தா அவன் ஏதோ காமெடி பண்ணுறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இதோ இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை காட்டிகிட்டு இருக்கா. இவனுக்கு கடுப்பாக இருக்குது, இவக்கிட்டலாம் பேசி என்னத்தை புரிய வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கடுப்பில் கிளம்பி போக, இவ்வளோ விடுற மாதிரி இல்லை அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இரு சஞ்சய் நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் கரெக்டாக 2 பசங்க பார்த்தா, என்னடா பிடி சார் இன்னைக்கு செக்லாம் பண்றாரு யூனிஃபார்மை, இப்போ போனா மாட்டிப்போப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நைஸா பின்னாடி திரும்பி போக, இதை அவ கேட்டுட்டு அப்பதான் பாக்குறா, ஐயோ மறந்துட்டேன் நானும் இன்னைக்கு டை கட்லியே, போனா கிரவுண்டை சுத்த விட்டுருவாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்க. உடனே ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அவன் கட்டியிருந்த டையை கலட்டி அவளுக்கு அவனே அதை போட்டும் விடுறான். இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன நீ எனக்கு டையை கொடுத்துட்ட, அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உனக்கு ரன்னிங் ஓட சொன்னா பரவாயில்லையான்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் தான் அத்லட் ஆச்சு, ஸோ என்ன வந்துட்டு பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் மோஸ்ட்லி எப்பயுமே ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்க மாட்டேன், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போட்டுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ அதை போட்டுக்க. அது எல்லாத்தையுமே பார்த்து
பார்த்தா கரெக்டாக அந்த பக்கமாக அப்போ தான் தெசங் வந்திருப்பான். அவன் வந்து மேலே நின்று பார்த்துட்டான் ஹீரோ அவளுக்கு டை போட்டு விட்டுறதெல்லாம். அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்க. இப்படி கட் பண்ணி இப்போ அடுத்த சீனில் பார்த்தா தலைவனை கூட்டிகிட்டு வந்து பிடி சார் தொக்கா நிற்க வச்சிருக்காரு. என்னப்பா தம்பி, இன்னும் நீ அத்லெட்ன்ற நினைப்பிலேயே இருக்கியா? நீ இப்போ அத்லெட் கிடையாது. ஸோ இனிமேல் நீ ஸ்கூலுக்கு ப்ராப்பரான யூனிஃபார்மில் தான் வரணும், புரியுதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் சாரி சார் நீ இனிமேல் வந்துடுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக தெசங் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வரான். இங்கே டை கட்டதுக்கே சார் அந்த கிளி கிழிச்சாரு. ஆனால் இவனுங்க 2 பேரும் பார்த்தா கலர் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கானுங்க, எப்படி விடுவார்? சார் பார்த்துட்டு நானா வந்து உங்களை பிடிச்சா கூட எப்படிரா எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு என் கண்ணில் மாட்டாத மாதிரி டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடுவீங்க. ஆனால் இப்போ என்ன வாண்டடாக நீங்களே வரீங்கன்ற மாதிரி பிடி சார் கேட்கும்போது இல்லை சார் கொஞ்சமாச்சும் நல்ல பசங்களா மாறலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் உங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே வாண்டடா பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன்ற மாதிரி தெசங் சொல்ல ரொம்ப நல்லதா போச்சு, போங்க எல்லாரும் போய் ரன்னிங்க ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிரவுண்டை சுத்த அனுப்பிடுறாரு. ஆனால் தெசங் வந்ததே பார்த்தா ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதுக்காக தான் போல. ஸோ இது புரியாமல் ஃப்ரெண்டு வேற மாட்டிக்கிட்டு ஏண்டா இப்படியெல்லாம் நீ என்னை சாவடிக்கிற, உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீ ஓடுடா, எதுக்குடா என்ன வேற கூட்டிகிட்டு வந்து கோத்து விடுறன்ற மாதிரி சொல்ல ரன்னிங் உடலுக்கு நல்லது மச்சான் நீ போய் ஓடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். அவனை பார்த்துட்டு ஹாய் சொல்ல ஹீரோ பார்த்தா கண்டுக்கவே இல்லை. என்னப்பா நான் உன்னை பார்த்துட்டு உனக்கு ஹாய் சொல்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹலோ சொல்ல மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்போது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீ எதுக்குடா ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கான், பெருசாக எதுவுமே பேசலை. ஆமாம் நீ என்ன இன்சோல் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருக்கியாமே அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கேட்க சரி சரி ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறேன், இந்த ஸ்விம்மிங் அப்புறம் ரன்னிங் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு? ஏன்னா ஒரு ஆமை தண்ணியில் ரொம்ப வேகமாக ஸ்விம் பண்ணுமா, இதே தரையிலனா அது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குமா? அப்படி பார்த்தா நீ ஒரு ஸ்விம்மர் ஆச்சே, ஸோ தண்ணியில் பயங்கர வேகமாக ஸ்விம் பண்ணுவேன், அப்போ ரன்னிங்லாம் உனக்கு அந்தளவுக்கு பெருசாக வராது போலியன்ற மாதிரி வேணும்னே கலாய்க்க ஆரம்பிக்க ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு. சரிப்பா காம்படிஷன் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்க ஹீரோ பார்த்தா வேகமாக ஓடுறான், ஆனால் தெசங்கால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஸோ கடைசியில் ஹீரோ பார்த்தா எப்படியோ அவனை பீட் பண்ணிட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறான். இவன் அவ்வளோதான் நாக்கு தள்ளிப்பே அப்படியே நின்றுட்டான். இதுக்கு தான்ப்பா சொல்கிறது, முதல்ல ஸ்மோக்கிங்கை கொஞ்சம் நிறுத்தி வைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ டாடா காமிச்சிட்டு அங்கேருந்து போக இவனால முடியல, சமக்கடுப்பில் அப்படியே முடியாமல் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஒரு வழியாக இப்போ பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட 2 பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. தெசங் வர வேணும்னே கையில் இருக்க தண்ணியெல்லாம் ஹீரோ மூஞ்சிக்கிட்ட வந்து தெளிச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, இருந்தாலும் பொறுமை கடலினும் பெருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். சரி பேக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா தெசங் அப்பவும் விட மாட்டேங்கிறான். அவனுடைய பேக்கையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ அமைதியாக நிற்க இவனும் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். இவன் கூடலாம் நின்று பேசினா டைம் தான் வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவே அவனோட பேக்கை பிடிங்கிட்டு அமைதியாக எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தெசங்க அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கும் போது திடீர்னு பார்த்தா அங்கேருந்து தெசங்கோட ஃப்ரெண்டு வரான். இவன் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான். டேய் இவ்வளோ நேரம் நீ இங்கே தான் இருந்தியான்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி நேராக வந்தவன் அவனுடைய ஹார்ட்டு கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ணுறன்ற மாதிரி கேட்க டெஸ்டிங்டான்ற மாதிரி சொல்கிறான். என்ன டெஸ்டிங்கு? இல்லை நீ அந்த பொண்ணு இன்சோல உண்மையாக தானே லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறான். இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஏன் இப்போது நீ திடீர்னு அப்படி கேட்குறேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இப்போல்லாம் நீ டெய்லி ஸ்கூலுக்கு வர, அதுவும் இல்லாமல் ஸ்மோக்கிங் கூட இப்போல்லாம் நீ பெருசாக பண்ணுறதில்ல விட்டுட்ட, இப்போவாச்சும் வாடா சும்மா போய் பொண்ணுங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படியே பிளைண்ட் டேட் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, அவாய்ட் பண்ணுற. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. அப்போ நீ உண்மையாகவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல நீ என்ன பேசுறதா இருந்தாலும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, கன்றாவியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எப்படியோ நைஸாக சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நைட்டு ஹீரோ தனியாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பார்த்தா அவனுடைய அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு போல நேஷனல் லெவல்ஸில். ஸோ அதுதான் வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்து ஹீரோ கரெக்டாக உள்ளே வரான்னு சொல்லி தெரிஞ்சதுமே எப்படிரா அதை ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ரிமோட் பார்த்தா கரெக்டாக காலை வரி விட்டுட்டு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இது என்னடா சோதனைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வரதுக்குள்ளே எப்படியாச்சும் டிவி ஆஃப் பண்ணிடுமேன்றதுக்காக அப்படியே ஹேர்லலாம் பறந்து போய் டேபிளெல்லாம் வலிக்கிட்டு வந்து விழுந்து எப்படி ஒரு வழியாக பிளாக்கையும் பிடிங்கி விட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவும் அப்போ தான் கரெக்டாக உள்ளே வந்திருப்பான். இவர் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா டிவி ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரி ஏன் இப்போ பொருளெல்லாம் தரையில் விழுந்து கிடக்குது என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க அது ஒன்றும் இல்லை ஏலி தொல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ பண்ணுங்க நான் போய் தூங்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். இவருக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் பார்த்தா அவங்களும் வந்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் காம்படிஷனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ கொரியாவை ரெசம்பிள் பண்ணி யார் விளையாடுறான்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கூட அன்றைக்கி ஒரு பையன் பிரச்சனை பண்ணியிருப்பான்ல, அவங்க அம்மாவை பற்றி பேசும்போது ஹீரோயின் கூட சும்மா ஏர்லேயே பறந்து வந்து ஒன்று விட்டுருப்பாளே மூக்கிலேயே, அந்த பையன் தான் விளையாடிட்டு இருக்கான் போல். ஸோ அதை பார்த்துட்டு அம்மாவும் பாட்டியும் கண்டிப்பாக இந்த பையன் இப்போது நேஷனல்ஸில் வின் பண்ண தான் போகிறான், கோல்டு மெடல் அடிக்க தான் போகிறான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் வாய்ப்பே இல்லை, அவனுக்குலாம் அந்தளவுக்கு திறமை
கிடையாது, அவனுக்குலாம் பெருசா ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு அவனுக்கா, உனக்கு தான்டா ஒரு மண்ணுமே தெரியல, அவன் நேஷனல்ஸ்ல 2 கோல்டு மெடல் வின் பண்ண போறான், அதோட 2 சில்வர் மெடலும் வின் பண்ண போறான். ஆனா நீ தான் கரெக்டா எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண தெரியாம காசெல்லாம் கொண்டு போய் ஸ்டாக்ஸ்ல போட்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க போற. இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் ஹீரோட வீட்டில் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கவும் பிடிக்காம உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் கிட்ட இருந்து கரெக்டாக மெசேஜ் வருது. பார்த்ததுமே தலைவனுக்கு பார்த்தா ஒரே குஷி. அடுத்து என்ன, கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரெடியா கிளம்பி வந்து ஹீரோவோட வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கா. இவனும் பயங்கர குஷியா செம்ம ஹாப்பில தான் ரெடியாகி கிளம்பி வரான். இருந்தாலும் இவன் முன்னாடி கொஞ்சம் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னவான்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாமா, நீ ஃப்ரீ தானேன்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள குஷியாக தான் இருக்குது. அவளுக்கு தெரியாமல் பின்னாடி தான் திரும்பி சிரிச்சுக்கிட்டு, எதுக்கு இப்போ மூவிக்குன்ற மாதிரி கேட்க, இல்லை நான் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், ஸோ கேன்சல்லாம் பண்ண முடியாது வான்ற மாதிரி கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தா அவள் கூட தான் வந்துட்டு இருக்கான். அப்போ தான் கேட்குறான், உனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குல்ல, அப்போ நீ மூவிக்கு போனோன்னா அவன் கூட போக வேண்டியது தானே, எதுக்காக என்னைய கூப்பிடுறன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் உனக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கேன்ல, ஸோ அதனால தான் உன் கூட போகணும்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டேன், பா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த சைடில் பார்த்தா ஒரு டிவி வச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் தான் ஓடிட்டுருக்கு. அதை வந்துட்டு எங்கள் ஹீரோ பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவ உடனே, சஞ்சய் கீழே குனிஞ்சு உன்னோட ஷூவை பாருன்ற மாதிரி சொல்ல, அவனும் என்னாச்சு ஷூவில் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் ஒன்றுமே இல்லைல்ல, அதனால தான் பார்க்க சொன்னேன், சும்மா காமெடி வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. அவனும் ஒன்றும் புரியாமல் அவள் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அடுத்து அதே மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கும் போது கூட அங்கே டிவியில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அதே ஸ்விம்மிங் காம்படிஷன் போயிட்டு இருக்கா. இவ அதை பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி முழிக்கிறத ஹீரோ பார்த்துட்டு என்ன தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி பார்க்க போகும்போது உடனே அவன் பார்த்துக்கூடாதுன்றதுக்காக இவன் கணத்தை பிடிச்சிக்கிட்டு, என்ன பாரு என்னுடைய கண்ணை பாரு, நான் என்னுடைய கண்ணை எப்படி ரோல் பண்ணுற பாருன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை உருட்டி உருட்டி காட்டிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவள் க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங்லேயே அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளும் ஏதோ காமெடின்ற பேரில் அவன் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்து பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது கூட அதே காம்படிஷனை பற்றி தான் அங்கே இருக்க ஸ்பீக்கர்லையும் ஓடிட்டு இருக்கு. அதை கூட ஹீரோ கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வேகமாக ஹெட்செட் எடுத்து க்ளோஸில் வந்து அவன் காதில் மாட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அப்படியே பர்ஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கே லைட்டாக ஒரு மாதிரி இப்போ ஃபீல் ஆகவும் அமைதியாக தள்ளி வந்துட்டா. அடுத்து எப்படியோ இப்போ 2 பேரும் ஒரு வழியாக பார்த்தா மூவி பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறான், மூவி தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீ நேத்தே சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ ஏதோ சீக்ரெட்டுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணதுனால நான் அது என்னவா இருக்கும்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை நான் அப்போவே சொல்லிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்ற பயத்தில் தான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ லைட்டாக கொஞ்சம் வாய விட, இவன் என்ன சொன்னான்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்க. இல்லை எனக்கு மூவி பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதைத்தான் மீன் பண்ணி சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஒரு வேளை இப்போ சமாளிச்சுட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 2 பேரும் படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாருமே வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியாமல் தேட்டரை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் வா நம்மளும் போகலான்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த அலாமில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அது விடாமல் அடிச்சுட்டே இருந்திருக்குன்றத அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நம்ம மூவி பார்க்க உள்ளே போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பின்னாடி திரும்பி இவனை பார்த்தா இவனை ஆளவே காணோம். எங்கடா போனான்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்க்கும்போது தான் அங்கே சைடில் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனை பார்த்து சேரப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அது வேறு எதுவும் கிடையாது, அந்த நேஷனல் லெவலில் ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குது இல்லையா, அதில் கூட அந்த பார்க்குன்ற பையன் பார்ட்டிசிபேட் பண்ணுறானே, அதை தான் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். பட் அவன் வந்துட்டு ஃபீல்லாம் பண்ணல, அந்த பையனுக்காக அவனும் சேரப் பண்ணி தான் அங்கே கத்திட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இவளுக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாலும் அவன் ஃபீல் பண்ணி அழுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு வழியாக வந்துட்டு அந்த பார்க்குன்ற பையன் வந்துட்டு காம்படிஷனில் வின் பண்ணி கோல்டு மெடலும் அடிச்சிட்டான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஏதோ அவனே அந்த காம்படிஷனில் வின் பண்ணி ஜெயிச்ச மாதிரி அவன் பயங்கர ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறான். இதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அடுத்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோவே வந்துட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வீட்டில் என்னடானா எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணுறாரு, இங்கே என்னடானா நீயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, ஸோ அப்போனா நான் வீட்டில் இருந்தால் இந்த காம்படிஷனை பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இப்போ நான் மூவிக்கு போகலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க கரெக்டான்ற மாதிரி கேட்க இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமான்னு சொல்லிட்டு மண்டையாடுறா. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, என்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியல தான், அது எனக்கு கஷ்டம் தான், பட் அதை நினச்சி நான் ஃபீல்லாம் பண்ணி அழுகலாம் மாட்டேன், அதோட என்னால் முடியாததை அவன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நான் அவனை நினச்சி பொறாமப்படுவேன் நீ நினச்சிட்டியா, கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது, புரியுது 19 வயசுலேயே நான் ஸ்விம்மிங்கை நிறுத்திட்டேன் தான்,
ஆனால் அந்த ஸ்விம்மிங்கை பண்ணும்போதெல்லாம் நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்டா நம்ம ஸ்விம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி நான் இது வரைக்கும் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. ஸோ ஸ்விம்மிங்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை என்னால் இப்போ பண்ண முடியலன்னா என்ன, கண்டிப்பாக இன்னொரு நாள் எப்போவாச்சும் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் கொஞ்சம் அழுவணும்னு சொல்லிலாம் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவள் தலையில் தடவி கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ அதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனோட அண்ணாவையும் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு அண்ணனை பார்த்துட்டு என்ன உன்னோட ஆக்டிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்கும்போது உன்னோட மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி அவன் கேட்குறான். இதை ஒன்றை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி அவனுக்கு ஷர்ட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதை தான் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பா போல். இவனும் அதை வாங்கிட்டு பரவாயில்லையே வாஷ் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவ தான் அதோட இப்போ தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் கூட இதை வாஷ் பண்ணுறதுக்காக நீ எங்கள் ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி இந்தியாவுக்கே கிளம்பி போயிட்டியோன்னு சொல்லி நினச்சிட்டேன். இப்போ வாட்ச் கொண்டு வந்து கொடுத்தியான்ற மாதிரி சொல்லும்போது எங்கே உன்னுடைய பல்ல சரி பண்ணிட்டியான்ற மாதிரி இவ கேட்குறா. பண்ணிட்டேனே, உன்னோட டென்டிஸ்ட் அங்கிள் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் காட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது தான் இவ பார்த்தா புதுசாகவே வந்து ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா போல். ஸோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே புது ஷர்ட்டான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்புறேன்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சைக்கிள் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அதை அவன் மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவளை பிடிச்சி இழுத்துக்க. இவளுக்கு அப்படியே அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஹீரோயிசம் ஃபீல் தான். அப்படியே ஒரு மாதிரி அவனையும் பார்த்துட்டு இருக்கா. இவன் அவன் பார்க்கறது கூட தெரியாமல் அந்த சைக்கிள் ஓடிட்டு போனவனே எங்க பார்த்து போக மாட்டீங்களான்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குது. என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியாமல் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ போ நான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்தவ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் யோசிச்சுட்டு இருக்கா. நமக்கு ஏன் இப்போ ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிக்குது, ஒருவேளை இந்த லூஸ் எதுவும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ, ஐயோ கடவுளே அப்படிலாம் நடந்துடவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே மறுபடியும் இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. அதான் படத்துக்காக போயும் பார்க்க முடியாமல் போயிடுச்சுல. ஸோ அதை பற்றி தான் ஹீரோயின் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. எனக்கு தேட்டரில் போய் படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு நம்மளால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சுலன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ உனக்கு படம் பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்குமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 படமாச்சும் நான் பார்த்துருவேன். அந்தளவுக்கு எனக்கு படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் என்னோட பெரிய ஆசை ஏன்னா ஒரு மூவி டைரக்டராக ஆகணுன்றது தான் எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல. எதுக்காக நீ இப்படி எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவும் புரியலன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஏன்னா அந்த ஆசை எனக்கு அப்போ இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நான் நல்லபடியாக என்னோட 2 காலையும் ஹெல்த்தியாக வச்சு போய் எழுதினாலே போதுன்றது தான்ன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டோடனே ஆமாம் எனக்கும் எக்ஸாம்லாம் வருது நானும் எழுதணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்ன எக்ஸாம்ன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலான் இருக்கேன், அதுக்கு தான் எனக்கு எக்ஸாம்லாம் வருதுன்ற மாதிரி சொல்லும்போது சூப்பர், என்னோட அண்ணனோட மேஜரும் அதே தான், அப்போ நீ என்ன பிடி டீச்சர் ஆக போறியான்ற மாதிரி கேட்கும்போது ஆரம்பிச்சிட்டியா, என்னால் இப்போதைக்கு ஸ்விம்மிங்கை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு எனக்கு இருக்க ஒரே வழினா நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறது தானே, அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது நீ ஏன்ப்பா அப்படி சொல்கிற, உனக்கு எல்லா ப்ரொஃபஷனுமே அழகாக தான் இருக்கும், நீ டாக்டர் ட்ரெஸ்லையும் அழகாக இருப்ப, மிலிட்ரி ட்ரெஸ்லையும் அழகாக இருப்ப, போலீஸ் ட்ரெஸ்லையும் அழகாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சொல்லிட்டே போக இரு நீ என்ன இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க, என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சும்மா சொன்னேன் நீ எல்லா ட்ரெஸ்லையும் அழகாக இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சவ. சரி உனக்கு எக்ஸாமில் ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் நீ என்கிட்ட கேட்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக பார்த்தா இவளுடைய அம்மா வந்துட்டு யாரோ ஒருத்தர் கூட காரில் வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு இது உன்னுடைய அம்மா தானே, அப்போனா ஆன்ட்டிக்கு வணக்க வைக்கணுமான்ற மாதிரி சொல்லிட்டு வணக்க வைக்க போக ஆமாம் ரொம்ப முக்கியம் வாடான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடில் நின்றுட்டு இருந்த ஒரு வண்டிக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் 2 பேருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒளிஞ்சிக்கிறாளா என்னன்றதுலாம் தெரியல. அதே மாதிரி இப்போ ஹீரோயினோட அம்மா கூட ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவரும் வந்து பார்த்தா ஹகலாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது இவ மறைஞ்சு நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இவ என்னத்தை எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது இல்லை நீ அதெல்லாம் பார்க்காத கீழே உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டா. அந்த டைம்ல பார்த்து இவங்க ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வண்டியோட ஓனர் வந்துட்டு கரெக்டாக வண்டியை எடுக்கவும் இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைட்டாக சவுண்டு வேற கொடுத்துட்றா. இந்த சவுண்டு கேட்டு ஹீரோனோட அம்மா வந்து அங்கே ஏதோ சவுண்டு கேட்டுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக வண்டியை எடுக்க நல்ல வேலையாக இப்போ வண்டியை நவந்ததுக்கு அப்புறமா பார்த்தா 2 பேருமே அங்கே இல்லை. ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு அங்கே வந்தாரே ஒருத்தர், அவர்கிட்ட பேசிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் இப்போ எங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு அண்ணா இங்கே என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க மேலே பார்த்தா ஹீரோயின் அந்த கம்பத்தை பிடிச்சிக்கிட்டே எப்படியோ முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. இவனும் போடான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பட் அவங்க போகிற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பையனை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஹீரோயின் பார்க்குறா. அவங்க அம்மா போயிட்டாங்க, கீழே இறங்கி வருவியான்ற மாதிரி கேட்க இவ பார்த்தா எப்படி கீழே இறங்குவா, காலை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவோட தலைமாலேயே வச்சுட்டா. அவனுக்கு செம்மையாக வலிக்குது, இன்சோல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க அப்புறம் தான் இவளே ரியலைஸ் பண்ணுறா. ஐயோ சஞ்சய் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு காலை எடுக்கிறா.
பட் இருந்தாலும் அவளால் அங்கே பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. ஸோ மறுபடியும் எடுத்துட்டு வந்து காலை ஹீரோ தலைமையிலேயே வைக்க அவன் வழியில் கத்திட்டு இருக்கான். சஞ்சய் சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேலே நின்று தலாடிட்டு இருக்க. இவனும் சரி பரவாயில்ல, அதான் காலை வச்சு தொலைச்சிட்டியே, எப்படியாச்சும் கீழே இறங்கி தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேருமே கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ அப்படியே ஹீரோவோட வீட்டில் பார்த்தா ஹீரோவோட அப்பா வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு டிவியில் பார்த்தா ஹீரோ கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு ஏதோ சின்னதாக ஒரு எஃப்எம் மாதிரி வீடியோவில் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக ஹீரோ உள்ள வரவும் அதையும் ஆஃப் பண்ணி பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பான் போல. ஸோ உள்ள வந்ததுமே கேட்குறான், இவ்வளோ நேரம் ஏதோ கத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எதுக்குப்பா கத்திட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா சும்மா கத்திட்டு இருந்தேன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் அந்த காம்படிஷனை பார்க்கணுன்னா பெருசாக டிவிலேயே பார்க்க வேண்டியது தானே, அதே எதுக்கு நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கணும், உங்களுக்கு தான் ஆல்ரெடி கண்ணில் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ டிவிலேயே போட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்ல, என்னடா காம்படிஷன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதே, நான் எதுவும் பார்க்கலேன்ற மாதிரி பச்சையாக சமாளிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் டிவிலேயே பார்க்கலாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, டே டிவி தான் ரிப்பேரு நேற்றே சொன்னல, அதில் எப்படிடா பார்க்க முடியும், அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, வாங்க நான் சரி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ப்ளக்கை தானே பிடிங்க வச்சிருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு ஹீரோ மறுபடியும் ப்ளக்இன் பண்ணிவிட்டு அதான் இப்போ ஒர்க் ஆகுதுல்ல, இப்போ பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஹீரோவே சொல்கிறான், நான் ஒன்றும் கஷ்டம்லாம் படமாட்டேன், ஸோ நீங்கள் எனக்காகலாம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். பட் இவருக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்நேரத்துக்கு இந்த காம்படிஷனில் ஹீரோவும் கலந்துட்டு இருந்திருக்க வேண்டியது, பட் அவனால தான் அது முடியாமல் போச்சுல. ஸோ அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பாவும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவனுக்குமே புரியுது. அதனால தான் அவன் பெருசாக எதுவுமே காட்டிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் அவளுடைய ரூமில் உட்காந்து அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி போல், ஸோ அதை தான் வந்துட்டு கேலண்டரில் நோட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அவளுடைய அண்ணா வந்துட்டு, ஏன் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பண்ணுறாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வான்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. ஏன்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இவள் பஸ்ஸில் தூங்கினதுனால கடைசியாக வேறு ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் போய் நின்றுட்டு அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்ல, அப்போ கூட ஏதோ ஒரு குடிகாரம் வந்துட்டு இவளுடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பானே. ஸோ அங்கே வந்துட்டு அவளுடைய ஃபோனையும் பர்ஸையும் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா போல, அதனால தான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. அதில் வந்துட்டு அவங்க இப்போதைக்கு ஃபோனை கண்டுபிடிக்கல போல, ஆனால் பர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் இவளுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இவளும் அதை வாங்கிட்டு அப்போ என்னுடைய ஃபோன் கிடைக்கலையா சார்ன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஃபோன் கிடைக்கலாமா, கண்டிப்பாக இன்னொரு தடவை கிடச்சா நாங்கள் உன்னை கூப்பிடுறோம், ஆனால் இப்போதைக்கு உன் பர்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு, வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் இவளும் சரின்னு சொல்லிட்டு பர்ஸை மட்டும் வாங்கிட்டு, நான் ஒரு வாட்டி மட்டும் என்னுடைய ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டோமான்ற மாதிரி கேட்குறா. சரி இதுலேருந்து பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் மட்டும் அங்கேருந்து போயிடறா. இவளும் வந்துட்டு அவளுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறா. யாராவது அட்டனும் பண்ணுறாங்க, பட் யாருன்னு தெரில, எதுவுமே பேச மட்டும் மாட்டேங்கிறாங்க. இவன் அட்டன் பண்ணி சவுண்டு மட்டும் கேட்குறத பார்த்துட்டு, யாராச்சும் என் ஃபோனை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்கடாடேன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா கால் கட் ஆயிடுச்சு. இவளுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, என்னடா எவன்டா அது கால் அட்டன் பண்ணுறீங்க ஆனால் பேச மாட்டீங்க, என் ஃபோன் என்கிட்ட கிடைக்காதான்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே நின்னவ. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போகும்போது தான் இவன் அந்த பிரிட்ஜுக்குள்ள கீழே வந்து விழுந்தால அந்த இடத்துல பார்த்தா இப்போ போலீஸ் வண்டி அப்புறம் மக்கள் எல்லாம் ஒரு சில பேர் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ என்னடா அங்கே கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் அங்கே ஏதோ வந்து ஒரு பணம் கிடச்சிருக்கான். ஸோ அதுதான் எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இவளும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்துட்டு இவளுக்கு ஒரு கீ செயின் சவுண்டு, மணி சவுண்டு மாதிரி கேட்குது. அதை கேட்டோன்னே இவளுக்கு ஏதோ பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அன்றைக்கி இவன் அந்த இடத்துக்கு தனியாக வரும்போது ஏதோ ஒரு காருக்குள்ளேருந்து யாரோ இவளையே நோட்டை விட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஸோ மேபி அவர் தானா என்னன்றதுலாம் தெரியல. பட் அந்த கீ செயின் சவுண்டு கேட்டதுமே இவளுக்கு பார்த்தா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃப்ளாஷாக வந்துட்டு போகுது. பட் அது என்னன்றது இவளுக்கு முழுசாக ஞாபகம் வரல. அதெல்லாம் என்னன்றது தெரியாமல் ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கூட்டத்தில் எவனோ ஒருத்த வச்சிருந்த கீ செயின் சவுண்டு கேட்டு தானே இவளுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கீ செயின் வச்சிருக்க ஆள் பார்த்தா யாருக்குமே தெரியாமல் வந்துட்டு அங்கே சைடில் இருக்க காருக்குள்ளே ஏறி உட்காடுறான். இப்போ தான் வந்துட்டு அவனுடைய ஃபேஸே காமிக்கிறாங்க. இவன் யார் என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் இவன் கிட்ட தான் பார்த்தா ஹீரோயினோட அந்த காணாமல் போன ஃபோன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ இவன் கிட்ட தான் இருக்குது. இப்போ அவன் அதை பார்த்துக்கிட்டே அந்த ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். இவனை பார்க்கும்போதே ஏதோ ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. பட் இவன் யார் என்னன்றதுலாம் நமக்கு போக போக தான் தெரியும். அப்படி இப்போ கட் பண்ணி அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கூட தான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கா. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி போல், ஸோ அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ தான் அம்மாவுமே கேட்குறாங்க, நானா கடைக்கு கூப்பிட்டா கூட என் கூட வரமாட்டேன், இன்னைக்கு என்ன நீயா வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, என்ன கதை, எதுவும் என்கிட்ட கேட்கணுமா, ஏதாச்சும் ஐஸ் வைக்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், என்ன போய் இப்படி பேசுகிறீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி உன் ஃபோனும் பர்ஸும் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, என்ன ஆச்சு, கிடச்சிதா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, அது வெறும் பர்ஸ் மட்டும்தான் கிடச்சிது,
ஃபோன் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லும்போது, ஃபோன் கிடைக்கலல அப்போ போச்சா, இதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபோன்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன், இதோட நீ எக்ஸாமை பாஸ் பண்ணி அதில் நல்ல மார்க் எடுத்தாதாண்டி உனக்கு ஃபோனுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தா 2 பேருமே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஆப்பிள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நடந்த ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அதாவது இவளுக்கு காலில் அடிப்பட்டு நடக்க முடியாமல் போயிருந்துருக்கோம்ல, அப்போ அவங்க அம்மா பார்த்தா இவளை படிக்கட்டில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க போல். ஸோ இப்போ ஆப்பிள் வாங்கிட்டு வரும்போது ஒரு நாள் பார்த்தா கவர் பிரிஞ்சு போய் ஆப்பிள் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். இவளை மேலே வச்சுக்கிட்டு அதை எடுக்கவும் முடியாமல் இவளை கீழேயும் இறக்கி விட முடியாமல் அவங்க அம்மா ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவளுக்கு அப்போ கொஞ்சம் பயமாக இருந்ததுனால அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க மேலேயே உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரும் அவளுக்கு. இப்போதான் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனே இப்போ அவங்க அம்மா கிட்ட தான் கேட்குறா, அம்மா நீ யாரையாச்சும் டேட் பண்ணுறியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க, அடி பாவி என்ன பேசுகிற, இன்னைக்கு உங்கள் அப்பாவோட டெத் ஆனிவர்சரி, இன்னைக்கு போய் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறியா, வாயை மூடுன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா அவளை திட்டிகிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பா தான் இப்போ இல்லைல்ல, நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. மேபி நேற்றுக்கு ஒருத்தங்க கூட பார்த்தால, அதனால் இப்படி கேட்குறாளா என்னன்றதுலாம் தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட அண்ணாவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு கடைக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தா அந்த கடையில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு நேஷனல் லெவலில் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் ஒன்று நடக்குது போல். அதில் ஏதோ வந்து ஒரு கேர்ள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வின் பண்ணுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோவுமே வரான். அவனும் அதை பார்த்த உடனே அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு நிற்க, அவங்க ஒரு காம்படிஷன் வின் பண்ணும்போதும் அண்ணனும் இவனும் பார்த்தா 2 பேருமே அவனுங்களே அறியாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு 2 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. டிவியில் இருக்கவங்க அந்த காம்படிஷனை வின் பண்ணதுமே இவனுங்க 2 பேருக்கும் குஷி தாங்கல. 2 பேரும் பயங்கர ஜாலியாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துக்கிறாங்க. அண்ணன்காரனும் பார்த்துட்டு, ஏன் நீயா, அன்னைக்கு நான் உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தேனே, நீ தானே அவளை ட்ரிங்க் பண்ண வச்சேன்ற மாதிரி கேட்க, இல்லை அது நான் கிடையாது, அவள் ட்ரிங்க் பண்ணிட்டா, அவளை நான் கூட்டிகிட்டு வந்து சேஃபாக வீட்டில் விட்டேன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ஹீரோவோட அப்பா ஏதோ ஜூஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் கூட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ தானே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருப்பான். அதை வந்துட்டு அண்ணன் பார்த்துருப்பான் போல. ஸோ அதனால தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் நான் ஒன்றும் அவளை குடிக்க வைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் கிடையாது, வா வா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் சிட்டப்ஸ் பண்ணு புஷ்அப்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் சொல்கிறதுலாம் பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக இப்போ புஷ்அப்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு கையில் சர்ஜரி ஆயிருக்கு, பண்ணி ஆகணுமான்ற மாதிரி கேட்க, சரி சரி வேணாம் விடு, ஆனால் நீ சிட்டப்ஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்ன்ற பேரில் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி அவளுடைய அண்ணனா போயிட்டானேன்றதுக்காக அவன் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அண்ணங்காரன் பார்த்தா கேட்குறான், நீ என்ன என் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் ஆகலைன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். என்னது என்ன சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்டு தான், என் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருக்கா, அவளுக்கு எப்படி நீ எல்லாம் பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அப்போ கண்டிப்பாக அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தானே, நெருப்பாகும்போது கூட அதை அணைச்சானே, அவனாக தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் தானே செம்ம ஹேண்ட்ஸமாக ரொம்ப மாசாக பார்க்கவே அழகாக இருந்தான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தெசங்க பற்றி ரொம்ப புகழ்ந்து பேச ஹீரோக்கு கடுப்பாகுது. எது அவன் ஹேண்ட்ஸமா, உங்களுக்கு என்ன கணக்குன்னு தெரியலையான்ற மாதிரி கேட்கும்போது, எது எனக்கு கண்ணு தெரியலையா, என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா, பண்ணு மறுபடியும் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் புஷ்அப்ஸ் எடுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கடுப்பா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் டயரோன்னு பார்த்து அந்த பக்கமாக தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கூட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பா போல. ஸோ இப்போ அண்ணன் வந்துட்டு ஹீரோவை நிற்க வச்சு அப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட்ற பேரில் சாவடிக்கிறத பார்த்ததுமே அவ எப்படி சும்மா இருப்பா, அவ தான் ஹீரோ கொண்டுனா உயிரியே கொடுப்பாளே. இப்போ பொங்கி எழுந்தவன் நேரம் அண்ணன் கிட்ட வந்துட்டு, டேய் என்ன பண்ணிட்டு இருக்கே நீ, அவனை எதுக்கு இப்படிலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அம்மா 2 பேரையும் பார்த்துட்டு கழுத்தா மட்டமாலே ஒன்று வச்சு, அங்கே வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, இங்கே 2 பேரும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, வாங்க என் கூடன்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் செம்மாண்டி ஹீரோவே அவங்க அடிச்ச அடியை பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் மிரண்டே போயிட்டான். என்ன இவங்க இப்படி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இருந்தாலும் அவன் முன்னாடி எதுவுமே காட்டிக்காம சஞ்சய் அப்புறமா பார்க்கலாம் பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடுறான். அடுத்து இப்போ ஹீரோ பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க அண்ணன் சொன்னால, அம்மா நீ ஒன்றும் அந்த அளவுக்கு அழகா இல்லை, ஆனால் தெசங்க அழகா இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கவும் தெசங்கோட ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் அழகா இல்லையே, என்னோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அழகுல கம்மியாக தான் இருக்கான், ஆனால் அந்த அண்ணன் என்னடானா இப்படி சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலேன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சவன், சரி பார்த்துருவோம் என்ன ஆகிற போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ப்ரொஃபைல்குள்ளே போகும்போது பார்த்தா கரெக்டாக இவன் தான் வந்துட்டு அவனோட ப்ரொஃபைலை விசிட் பண்ண 1000 தாளுன்னு சொல்லிட்டு தெசங் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. கரெக்டாக அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, என்னப்பா என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க என்ன விஷயன்ற மாதிரி கேட்டு தெசங் கிட்ட இருந்தே மெசேஜ் வருவோம். அவ்வளோதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி மானமே போன மாதிரி இருக்கு, இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இதுவே நடந்துருச்சேடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கான்ல இருக்க. தெசங் பார்த்தா வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக என்னோட ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கல, இந்த அவனுக்கு நான் கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சும்மா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஹீரோக்கு இங்கே செம்ம கடுப்பாகுது. இங்கே தெசங்கும் வந்துட்டு இவன் இந்த அளவுக்குலாம் பண்ணுறானா ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணுறான். பட் ஹீரோயினோட ஃபோன் தான் அங்கே காணாமல் போய் வேறு யாருக்கிட்டையோ மாட்டிக்கிச்சுல, அவன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானே.
ஸோ அதனால இவன் கால் பண்ணா அங்கே ஃபோன் போகவே இல்லை, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஸோ அதை பார்த்துட்டு தெசங் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கானில் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக இன்யூக்கு இருக்கான்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன் கிட்ட இருந்து கரெக்டாக தெசங்க்கு வந்து கால் வருது. ஏன்னா 2 பேருமே ஒரே குரூப்பில் தானே இருக்கானுங்க, அந்த எக்லிப்ஸ்ன்ற குரூப்பில். ஸோ அதனால தான் கால் வந்திருக்கு போல. தெசங்கும் என்னடா விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, எது என்னடாவா, நாளைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இருக்குடா, நீ பாட்டுக்கு ப்ராக்டிஸ்க்கு வராமல் எங்கே போய் உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பி வான்ற மாதிரி சொல்லவும், சரி சரி வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் இவனுங்க ப்ராக்டிஸ்க்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல. அதில் ஒரு பாட்டு பாடுற பையன் வேற, டே எனக்கு எங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணுவாங்கடா, நான் வேற டியூஷன் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்கேன், அவங்க மட்டும் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போனாங்கன்னா அப்புறம் நான் மாட்டிப்பேன், சீக்கிரமாக நான் போகணுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா நீங்கள் வேற இப்படி சாவடிக்கிறீங்க, அம்மா பையனெல்லாம் இருந்துக்கிட்டு உன்னை யாருடா இந்த பேண்டில் வந்து சேர சொன்னா, சரி இப்போதைக்கு நம்ம அவன் வராமலே ப்ராக்டிஸை முடிச்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறமா நீ போய்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அந்த பையனுக்கு சுத்தமாக பாட்டே பாட வரல. இன்னுக்கெலாம் பார்க்குறான், இதுதான் நீ பாட்டு பாடுற லட்சணமாடான்ற மாதிரி கேட்கும்போது, சாரிடா கொஞ்சம் ஏதோ தொண்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன், மற்றபடி நான் சரியாக பாடிடுவேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் இன்னுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, இவனுங்க நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியே ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இவனுங்க ஏதோ கலவரம் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ணா அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வேண்டிக்கிறா, அப்பா கண்டிப்பாக என்னால் என்னையும் சஞ்சீவையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் தேவை, ஸோ எப்படியாச்சும் எங்கள் 2 பேரையும் நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு நீங்கள் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கூட அதை பற்றி தான் வேண்டிக்கிறா. அந்த டைமில் தான் அவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட ஞாபகம் கொஞ்சம் அதிகமாக வரவும் ஹீரோ கூட பேசின ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அன்றைக்கி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா, எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை, சின்ன வயசில் அவர் எனக்கு ஒரு 2 நாள் கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் அப்போ பயத்தில் நான் தான் சரியாகவே கற்றுக்கல, பட் நான் மட்டும் தனியாக சைக்கிள் ஓட்டிட்டு வரணும், அதை அவர் பார்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்பவே அதிகமாக ஆசைப்பட்டாரு, ஆனால் அதுக்குள்ளே அவர் இறந்து போனதுனால நான் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் அன்றைக்கி ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அதே இப்போ ஞாபகத்துக்கு வரவும் இப்போவாச்சும் நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலான்றதுக்காக பழைய சைக்கிளெல்லாம் தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்து இவளே தனியாக ஓட்டுறதுக்காக கற்றுக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்து வாரி இவளே தனியாக கற்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இவ விளற மாதிரி போகும்போது இவளும் பார்த்துட்டு, சஞ்சய் நீயா, நீ என்ன இங்கே பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது, நீ சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு இருந்ததை பார்த்தேன், அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன், ஒரு நிமிஷம் சைக்கிளை விட்டு இறங்குன்ற மாதிரி சொல்ல இவளும் இறங்குறா. இந்த மாதிரி சீட்டு இவ்வளோ பெருசாக இருந்தா நீ எப்பயுமே கீழே விழும்போது உனக்கு அடிப்படை தான் செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே கொஞ்சம் சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ உட்காரு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இவளும் உட்காந்து ஓட்டி பார்க்குறா. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் கற்றுக் கொடுக்குறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே அவளுக்கு கற்றுக் கொடுக்க. அப்போ கூட பார்த்தா இவளுக்கு ஓட்டவே வரல, செம்மையாக பயப்படுறா, கீழே கீழே விழுந்து வர்றா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவே கடுப்பாயிடுறான், என்னடி இவ்வளோ நேரம் ஆக்கிற கற்றுக்க, பயப்படாமல் ஒழுங்காக பெடல் பண்ணு, ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பெடல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. இவ பார்க்குறா, என்ன நீ இப்படியெல்லாம் திட்டுற, நீ என்ன சொன்ன அன்னைக்கு எனக்கு பிடி டீச்சர் ஆகணுன்றது தான் ஆசைன்னு சொன்னல, நீ எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போதே இப்படியெல்லாம் திட்டினா அப்புறம் எப்படி நீ ஃபியூச்சரில் பிடி டீச்சர் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஏதாச்சும் கற்றுக் கொடுப்பேன், அவங்ககிட்டயும் இப்படி தான் நீ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவியா, இப்படிலாம் இருந்தால் நீ பிடி டீச்சர் ஆகவே முடியாதுப்பா தம்பி, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ரொம்ப முக்கியம் போன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே விட்டுருவோம். இவ பார்த்தா மறுபடியும் போய் கீழே தான் விழுந்து வர்றா. இவளுக்கே கடுப்பாக இருக்குது, இவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். இவன் டென்ஷன் ஆகி, நீ எனக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம் போ, நான் இதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்ட கற்றுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த. ஹீரோக்கே ஒரு மாதிரி பாவமாயிருது. சரி சரி நான் திட்டல, வா உட்காருன்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ அப்பவும் திட்ட தான் செய்வா, நான்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், எனக்கு யாராச்சும் இந்த மாதிரி திட்டினா அப்புறம் எனக்கு கற்றுக்கணுன்னே தோணாது, நான் ஒழுங்காக பண்ணலனா கூட நீ சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணாதான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் ஆகி கற்றுக்குவேன்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதானே பூஸ்டப் பண்ணால் நீ கற்றுப்ப அவ்வளோதானேன்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சவன், சரி உட்காருன்றா, சூப்பராக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஓட்ட வைக்க, அவளும் சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சறுக்கிட்டு போய் கீழே விழுந்து வர. ஹீரோவை விழுந்ததுமே பார்த்தா இப்போ கூட திட்டினா ஏதாச்சும் திட்ட போகிறான்னு சொல்லிட்டு கீழெல்லாம் விழுந்துட்ட போலையே, கெத்து தான் போன்ற மாதிரி சொல்லிட்டு அதையும் என்கரேஜிங்காக பேச அவள் திரும்பி ஒரே முறை தான் அப்படியே அமைதியாகிட்டான். சரின்னு சொல்லிட்டு இப்போ எப்படியும் ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் சைக்கிள்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டாச்சு. ஹீரோ வந்துட்டு அவளுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்துட்டான். கடைசியாக கற்றுக்கிட்டா சூப்பர் தான் போன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் 2 பேருக்குமே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி பார்த்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சொன்னதை தான் யோசிச்சு பார்க்குறா. அவன் சொல்லியிருப்பான்ல, நான் எக்ஸாம் எழுத போகிறேன் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்காக, ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்ற மாதிரி தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அது தெரிஞ்சால் ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இவளுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம் பக்கத்தில் ஃப்ரெண்டு பார்த்தா அண்ணங்கார வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு லைட்டாக கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிச்சிருக்குமே, அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு.
இருக்கு. இப்போ படிக்கும் போது கூட பார்த்தா புக்கில் கூட அண்ணனோட ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி அது லைப்ரரின்னு கூட பார்க்காம கத்த பக்கத்தில் இருக்கவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயினும் என்னடி ஏன் இப்படி கத்துறேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், படிக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஹீரோயினையும் கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, என்னதான் பிரச்சனை, படிக்கலாம்னு சொல்லி போய் உட்காந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியே கூட்டிட்டு வந்தியன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா தெசங் வந்திருப்பான் போல. அவன் இவளை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் நீ என்ன இந்த பக்கம் வா வெளியே போலான்ற மாதிரி கூப்பிட போயும் இவன் கண்ணில் தான் நான் மாட்டணுமான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் முழிச்சிட்டு நிக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து இன்னுக்கு வந்து ஹீரோவை கூட்டிட்டு ஏதோ ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் வெளியே வந்திருக்கான் போல. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான்ல இன்னைக்கு வந்துட்டு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேண்டுக்காக, அதுக்கு தான் அவன் ட்ரெஸ் வாங்குறதுக்காக கூட வந்துட்டு ஹீரோவையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த டைமுக்கு வந்து அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் சொல்லியிருப்பானே தெசங் தான் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருந்தான், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கூட அழகாக இருந்துச்சுன்ற மாதிரி அது ஞாபகத்துக்கு வரவும் அப்படி என்ன அவன் ட்ரெஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க மாடல்லையும் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண. அதை பார்த்த உடனே இன்னியோக்கு டேய் ட்ரெஸ்ஸு உனக்கு வாங்க வரலடா எனக்கு வாங்க வந்திருக்கோம், எனக்கு செலக்ட் பண்ணி கொடுடான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் பாரு நான் இதை வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவனுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கான். அதெல்லாம் வாங்கிட்டு போட்டு பார்க்கும்போது அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது போல. பரவாயில்லையே நமக்கும் இது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே போட்டுட்டு நிற்க. கரெக்டாக தெசங் பார்த்தா ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அதே கடைக்கு தான் வந்திருப்பான் போல. ஸோ இப்போ உள்ளே வரும்போது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டா. அவனை பார்த்த உடனே தெசங் பேசுறதுலாம் காதலே வாங்கிக்காம இவன் உடனே வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரா. வந்து பார்த்தா தெசங்கும் சரி ஹீரோவும் சரி 2 பேரும் ஒரே கலரில் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. தெசங்கே பார்த்துட்டு என்ன நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஏன் எதுக்காக நீ என்ன மாதிரியே ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கேன்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நான் பிரச்சனையில மாட்டணுமான்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோயினும் நீ வா ஏன் நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் போகிறோம் எங்கள் கூடயே வான்ற மாதிரி சொல்லிட்டு அவனையும் பார்த்தா கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறா. தெசங்க்கு இதெல்லாம் கடுப்பாக தான் இருக்குது. இப்போ அடுத்து 2 பேரும் வந்துட்டு ஜூஸ் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கும் போது கூட 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே மாதிரி வேற ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்கவும் தெசங்க்கு கடுப்பாக இருக்கு. டே முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரியான்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏன் மாற்றணும், உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் மாற்றிக்கோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு அங்கேருந்து வரும்போது தான் உடனே தெசங் வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி நம்ம தான்ப்பா ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட அவன் கொடுக்க. ஹீரோக்கு கடுப்பாகுது. கடைசியில் பார்த்தா அவனை வெயிட்டர் மாதிரி ஆக்கி விட்டான் தெசங்கு. இருந்தாலும் கண்டுக்காம வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து உட்காரவும் ஹீரோயின் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு சஞ்சய் இரு நீ இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட மாட்டல, எனக்கு தெரியும் நீ இந்த ஜூஸை குடி நான் உன்னோட ஜூஸை குடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றிக்க. ஹீரோக்கு பார்த்தா ஒரே பெருமையாக இருக்குது. பார்த்தலன்ற மாதிரி சொல்லிட்டு தெசங்கிட்ட கண்ணை காமிக்கா. அவன் கடுப்பில் பொங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுங்க 2 பேருக்குள்ளே கோல்டு வார் போயிட்டே இருக்கு. இது தெரியாமல் ஹீரோயின் ஃப்ரெண்டு வேற பக்கத்தில் பார்த்துட்டு சஞ்சய் நீ சிங்கிளான்ற மாதிரி கேட்கும்போது இப்போதைக்கு சிங்கிள் தான்ற மாதிரி ஹீரோவும் ரொம்ப சலிப்பாக சொல்கிறான். அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்காங்களா, உனக்கு யார் மேலேயாச்சும் க்ரஷ் எதுவும் இருக்கான்ற மாதிரி அவ கொஞ்சம் ஏதாச்சும் விட்டு போகலான்னு சொல்லிட்டு கேட்க. ஹீரோ பார்த்தா உடனே ஹீரோயினை தான் பார்க்குறான். இதை வந்துட்டு தெசங்குமே நோட் பண்ணுறான். அவனுக்கு தான் ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஓடுதுன்றது நல்லாவே தெரியும்ல. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் பார்த்தா முறைச்சிக்கிட்டே தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவில் தெசங் வர சும்மா இல்லாமல் வேணும்னே ஹீரோவை வெறுப்பேற்றணுன்றதுக்காக நேற்றுக்கு நீ என்னோட ப்ரொஃபைலை பார்த்ததுக்காக நான் உனக்கு கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணனே அதெல்லாம் நீ பார்த்தியா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அக்செப்ட் பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் என்ன கிஃப்ட் அதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவள் ஜூஸ் குடிச்சது அவளோட க்ரீம் வந்து உதட்டில் ஒட்டி இருக்கிறத பார்த்ததுமே தெசங் வந்துட்டு இரு ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அதை தொடச்சி விட. ஹீரோக்கு அவ்வளோதான் ஒரு கட்டத்துக்கு மேலே உச்சக்கட்டமாக கோவம் வருது. ஆனாலும் அவனால் வெளியே காட்டிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கான். இதுக்கு நடுவில் ஃப்ரெண்டு வேற சும்மா இல்லாமல் அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கா. சரி உனக்கு எந்த மாதிரியான பொண்ணையாச்சும் பிடிக்கும் அதையாச்சும் சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவன் அப்படியே திரும்பி ஹீரோயினை தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான். தெசங்க்கு வர லைட்டாக உள்ளுக்குள்ள பக்குன்னு இருக்கு, எங்கே இவன் எதுவும் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோ எதுவுமே பெருசாக சொல்லலை. அவன் அமைதியாகவே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படி பார்த்து பார்த்தா தெசங்க தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடக்க போகுது போல. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பேண்ட் குரூப்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க போல. அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்டெல்லாம் இருக்கும் போல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்னியோக்கு வந்து எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருப்பான் போல. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்த்தா வேகமாக ஓடி வரான். அவனோட கெட்டப்பை பார்த்துட்டு தெசங்கே பயந்து போட்டான். டே என்னடா இது கெட்டப்புன்ற மாதிரி கேட்கும்போது கெட்டப்பு விடு, நம்மக்கிட்ட இப்போ சிங்கரே இல்லை அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க. ஏன் அதான் ஒரு பையன் இருந்தானே கண்ணாடி போட்டவன் அவன் என்னாச்சுன்ற மாதிரி தெசங் கேட்குறான். அட ஏன்டா நீ வேற
அவன் சரியான அம்மா பையனா இருக்கான்டா, அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான், வர முடியாதுன்னு சொல்லிட்டான், இப்போ நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, பேசாம போயிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லிடு, அவ்வளோதான் வாங்க கிளம்பி போகலான்ற மாதிரி சொல்லிட்டு தெசங் சொல்ல முடியவே முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே தான் ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுன்ற மாதிரி கேட்க நான் என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி தெசங் கேட்குறான். இப்போ நம்ம சிங்கர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் கேட்கும்போது ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணுமே, இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுடா, இதுக்காக நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவன் கிடைக்கிற ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நினைப்பான். ஸோ அதனாலேயே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோட ஞாபகமும் வருமோ யாருக்கோ கால் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸும் நடக்குது. அதில் சிங்கராக யார் வரான்னு சொல்லி பார்த்தா வேறு யாருமே கிடையாது, ஹீரோ தான். ஹீரோக்கு தான் இவன் கால் பண்ணி உன்னால் வந்து பாட முடியுமான்னு சொல்லி கேட்டுருந்துருப்பான் போல. அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து இப்போ பாட்டு பாட கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பா. இப்போ ஹீரோ தான் அங்கே பாடுறான்னு சொல்லி பார்த்ததுமே அவளுக்கு செம்ம ஷாக்கு. உடனே முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவன் என்ன நினச்சிருப்பா, அவன் இந்த ஃபீல்டு பக்கமே வரக்கூடாது, அவன் இப்படியெல்லாம் பாட்டு பாடி அதில் செலக்ட் ஆயிடவே கூடாதுன்னு சொல்லி தானே இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ எங்கள் ஹீரோ மட்டும் நல்லா பாடிட்டானா, அதுக்கப்புறம் அவன் பாட்டு பாடுறதே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேண்ட்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டானா, இவ்வளோ அவ்வளோதானே, மறுபடியும் ஃபியூச்சரை மாற்ற முடியாமலே போயிடும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ கொஞ்சம் பயத்திலேயே நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தா பாட ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு தான் இந்த சிங்கிங் லைட்டாக கொஞ்சம் பிளட்லேயே ஊறி போயிருக்கே. ஸோ அவன் சூப்பராக பாடவும் இவளும் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்துட்டு அவனை எப்படி வந்துட்டு எப்பயுமே ஐடல் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பார்ப்போல, அதே மாதிரி இப்போவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபியூச்சரில் அவனோட கான்செப்ட் எல்லாம் இவன் நிறைய பார்த்துருப்பாள். ஸோ அதெல்லாம் இப்போ ஃபீல் பண்ணி இவ இங்கே பார்த்துட்டு இருக்க. இதை வந்துட்டு தெசங் நோட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக இவளை இங்கே கூப்பிட்டதே வந்துட்டு தெசங் தான், நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் வந்து பாருன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்காக தான் இவளுமே வந்திருப்பா. ஆனால் இப்போ பார்த்தா இவ தெசங் இருக்க பக்கம் கூட திரும்பவே இல்லை. ஹீரோவியை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கா. இதை வந்து தெசங்கே நோட் பண்ணிட்டான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஹீரோயினும் பார்த்தா விடாமல் ஹீரோவையே பார்த்துட்டு நிற்க. ஒரு வழியாக இப்போ அந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ வந்து வெளியே அவளுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது தான் அங்கே போகிறவங்க எல்லாருமே நீ சூப்பராக பாட்னன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த CEO கிம் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்காண்டி வராரு. நீ பாடினது நானும் கேட்டேன், ரொம்பவே சூப்பராக பாடினேன், என்னோட ஆஃபீஸ் வரைக்கும் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி கூப்பிட. அப்போ தான் கரெக்டாக ஹீரோயின் பார்த்தா இவனை தேடிட்டு வெளியே வந்திருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டா. இவன் கிட்ட மட்டும் போய் பேசினா அதுக்கப்புறம் ஹீரோ ஐடல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ என்னடா பண்ணுறது, இது எப்படியாச்சும் தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழவும். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவையும் காணும், CEO கிம்மையும் காணும். எங்கடா போனாங்க, ஒருவேளை அவனை பார்த்து பேசுறதுக்காண்டி இவன் கூடவே போயிட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவ கீழே விழுந்ததுனால அவளை தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தெசங் தான் கையை கொடுத்து எழுப்பி விடுறான். ஆனால் அது கூட இவ கண்டுக்காம ஹீரோவை காணுமேன்னு சொல்லிட்டு தெசங்கோட கையை தட்டி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்றா. இது வந்து தெசங்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவன் பெருசாக எதுவுமே காட்டிக்கல. கட் பண்ணி இப்போ நைட்டு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கூட போகாமா ஹீரோ வீட்டுக்கு வாசலில் தான் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோவுமே ரொம்ப குஷியாக அங்கே வந்திருப்பான். வந்ததுமே அவளை பார்த்துட்டு நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கேட்கும்போது ஆமாம் உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், நீ யாரையோ பார்க்கறதுக்காக போனியா, அவர்கிட்ட போய் அவரை பார்த்து பேசுனியா, அவரோட ஆஃபீஸ்க்கு போனியா, அவர் என்ன சொன்னார் உன்கிட்ட, உன்னை எதுவும் வந்து அந்த ஐடல் குரூப்பில் சேர்ந்துக்க சொல்லி கேட்டாரா, நீயும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டியா, அவர்கிட்ட இருந்து கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்தியான்ற மாதிரி கேட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டே போக ஹீரோ பார்க்குறான். இரு நீ ஏன் இப்படி பேசிட்டே போற, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அது சம்மந்தமாக தான் பேச போகணுன்றதுலாம் உனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எல்லாம் ஒரு அக்கறை தான், இங்கே நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, நீ அதிலலாம் எதுலேயும் போய் நம்பி ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நீ போய் பேசாத, அவங்க உன்னை ஐடியல் குரூப்லலாம் சேர்ந்துக்க கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீ போகவே போகாதன்ற மாதிரி சொல்லும்போது நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு அது கூடவா தெரியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் பேசுறதுக்காண்டி கூப்பிட்டாரு, பட் நான் போகலன்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டதுக்கப்புறம் தான் இவளுக்குமே பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்குமே வந்துட்டு இவ இந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறையா இந்த அளவுக்குலாம் கேள்வி கேட்குறாள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. அப்படியே பின்னாடி திரும்பி சிரிச்சுக்கிட்டவன் இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி சரி இந்தா இது உனக்கு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கவர் கொடுக்குறான். எனக்கு அதுன்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு ஃபோன் பாக்ஸ் தான் இருக்குது, புது ஃபோன் போல். ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு அந்த பாட்டு பாடினா இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமே அந்த காம்படிஷனில் வின் பண்ணால் ஃபோனை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல். அதனால தான் இவன் வந்துட்டு அந்த காம்படிஷன்லேயே கலந்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஹீரோயினோட ஃபோன் தான் மிஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ இந்த காம்படிஷனில் மட்டும் கலந்துட்டு நம்ம வின் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோனை வந்துட்டு இவளுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கலான்றதுக்காக தான் இவன் அந்த பாட்டு பாடுறதுக்கே ஒத்துட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அதனால இப்போ அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக வின் பண்ணி அந்த
ஃபோனை இவளுக்காக கிஃப்டா கொடுக்க ஹீரோயினும் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இந்த ஃபோனை வாங்குறதுக்காக தான் அவன் வந்துட்டு அந்த பாட்டு பாடுறதுக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பார்த்ததுமே அவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லி பார்த்தா அவ்வளோதான் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தவே ஆரம்பிச்சிட்றா. இப்போ ரொம்ப முக்கியமா இந்த ஃபோனுக்காக தான் அப்போ நீ பாட்டு பாடவே போனியா, இதெல்லாம் ரொம்ப தேவையா, நான் உன்கிட்ட கேட்டேன் நான் ஃபோன் வேணும்னு சொல்லி, ஃபோன் வேணும்னா நான் வாங்கிக்க மாட்டேன்னா, நீ ஏன் எப்போ பாரு மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நீ எப்பயுமே உன்னை பற்றி மட்டுமே யோசி, அடுத்தவங்கள பற்றி யோசிக்காத. செல்ஃபிஷாக இருக்கிறது தான் நல்லதுன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ உனக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே யோசி. தயவு செஞ்சு இந்த மாதிரி மற்றவங்களுக்காக அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லி முட்டாள்தனமாக எதையும் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கொஞ்சம் பயத்தில் கத்திட்டு இருக்கா. ஏன்னா அவன் மட்டும் பாட்டு பாட போயிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த ஐடியலாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவன் உயிரே போயிருமே. ஸோ அதனால அந்த பயத்தில் தான் இவங்க இப்படி கத்திட்டு இருக்கா. அது புரிஞ்சுக்காம ஹீரோ பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்காண்டி பாட்டு பாடி வீணெல்லாம் பண்ணி ஃபோனை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அவள் சந்தோஷமாக கூட பேசாமல் இப்படி அவனை திட்டிகிட்டு இருக்காள். ஸோ அது இவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும், இப்போ என்ன செல்ஃபிஷாக இருன்னு சொல்கிற, வேற யாரை பற்றியும் நான் யோசிக்க கூடாது அதுதானே, அப்போ நான் உன் மேலே அக்கறைப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாதா உனக்காகன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ என் மேலே அக்கறைப்படக்கூடாது, நீ எனக்காக நீ எதுவுமே பண்ண வேணான்ற மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிருது. அவ்வளோதானே, இதுக்கப்புறம் நான் உன் மேலே அக்கறைப்பட மாட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தது என்னோட தப்பு தான். இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன். உனக்கு இந்த ஃபோன் வேணும்னா வச்சு யூஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லை நான் போகும்போது குப்பை தொட்டில் தூக்கி போட்டு போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கோவமாக பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் இவளுக்கே புரியுது, சரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ திட்டம் போலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவளுடைய கோவம் நியாயன்றது இவளுக்கு மட்டும்தானே புரியும். இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஃபோனை பார்த்துட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தா அவனும் உட்காந்து அவனோட வீட்டில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு நீ போய் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த எதுவும் கார்டு வாங்கினியான்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் கூப்பிட்டாரு நான் போகலன்ற மாதிரி தானே சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தா அவனுடைய கையில் கார்டு இருக்குது. ஒரு ஜேஎன்டி என்டர்டைன்மெண்ட்டுன்ற கம்பெனிலேருந்து அவர் கார்டு கொடுத்து தான் அனுப்பியிருப்பார் போல. ஏன்னா அந்த கம்பெனியோட சிஓ தான் அவர். அந்த கம்பெனியில் தான் ஹீரோ பார்த்தா ஃபியூச்சரில் வந்துட்டு ஐடியலாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த கம்பெனியோட கார்டு இவன் கையில் தான் இருக்குது. ஆனால் அப்புறம் ஏன் அதை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட வாங்கலன்னு சொன்னான்றதுலாம் தெரியல. இப்போ அந்த கார்டை பார்த்துட்டு அவனும் அவள் பேசினதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, ஹீரோ கூட ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பானே, அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு ஆன் ஆக ஆரம்பிச்சிருது. அதில் ஃபர்ஸ்ட் இவ பேசியிருப்பா இல்லையா, அதுதான் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே இவளும் இது இன்னுமா டெலிட் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணுறதுக்காக பட்டன் அழுத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக காலை எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஒரு கார் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே ஸ்பீடாக போகவும் இப்போ பதறி போய் நல்லவாலியாக பின்னாடி போயிட்டா. ஆனாலும் அந்த பயம் இன்னும் இவளுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அந்த பயத்தில் இவன் நின்றுட்டே இருக்கும்போது கரெக்டாக அவளுக்கு முன்னாடி பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டான். யாருடா இது திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறதுன்னு சொல்லிட்டு இவளை கொஞ்சம் பயத்தில் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் ஹீரோ நல்ல வேலை இவ கிராஸ் பண்ணதுக்காக போல. இப்போ ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நேற்று சொன்னல நீ செல்ஃபிஷாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, எப்பயுமே செல்ஃபிஷாக இருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் கேட்குறேன், பேசாமல் நீ தெசங்க பிரேக்கப் பண்ணிடுறியான்ற மாதிரி இவன் கேட்க, இவ கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் அவள் காதில் விழலை. ஏன்னா 2 காதலையும் ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தா. இவ ஏதோ சொன்னானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காதில் ஹெட்செட்டை கழட்ட கரெக்டாக ஹீரோ மறுபடியும் பார்த்தா நீ தெசங்க பிரேக்கப் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அதே இவளுக்கு காதில் விழுது. அதே சமயம் இன்னொரு காதில் ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தா இல்லையா, அதுலேருந்து பார்த்தா இன்னைக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானே ஐ லைக் யூன்ற மாதிரி சொல்லிட்டு அது இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு காதில் ஹெட்செட் இல்லாமல் ஹீரோ இங்கே நீ தெசங்க கூட பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லி சொல்கிறதும், இன்னொரு காதில் ஹெட்செட்டில் ஹீரோ ஐ லைக் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணதும் அட் டைமில் இவளுக்கு கேட்க இவ அது 2த்தையுமே கேட்டுட்டு எதுக்குடா ஷாக் ஆகுறதுன்னு தெரியாமல் அப்படியே பேந்த மூழ்கிக்கிட்டு ஷாக் ஆகி நிற்கிறதோட இந்த ட்ராமாவோட 10th பார்ட் இங்கே முடியுது. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் காமிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் வந்துட்டு ஹீரோயின் அவனுடைய ஃபேனாக இருந்திருப்பா இல்லையா, அப்போ பார்த்தா ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கும் போல. ஸோ அதை தான் இவன் வந்து கேட்டுட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூவில் ஹீரோ கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் டெபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க, அதுவும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பாட்டு எழுதுனதா அது நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே இவ தானே, ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். இது போல் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை ஒரு மழை பெய்கிற டைம்னு தான் பார்த்தேன். அவள் அழகாக சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து எனக்காக ஒரு கொடலாம் கொடுத்தா, அதை என்னால் இப்போ வரைக்கும் கூட மறக்க முடியாது. அந்த டைமில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், மூச்சு விடுறது கூட நான் மறந்தேன்றதை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருக்க. இவன் அது எல்லாமே கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ரேடியோவில் உட்காந்துட்டு இருக்கவங்களும் அவங்க யாருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் சீக்ரெட்னு சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறான். அதையெல்லாம் இங்கே எஃப்எம் வழியாக கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தா அந்த பொண்ணு யாராக இருக்கும், ஆனால் யாராக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல அவன் சொல்லிட்டு இருக்க பொண்ணே இவதான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல தான் காமிக்கிறாங்க. இந்த தெசங் பின்னாடி வந்துட்டு ஒரு ரகட் பொண்ணு சுற்றிட்டு இருப்பா இல்லையா, அவள் பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ வா அவங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போக, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்டு இனியுக்கு இருக்கான்ல, அவன் சொல்லியிருப்பான் போல இது போல் அந்த ரகட் பொண்ணு இருக்கால, அவன் வந்து இன்சோவில் பார்த்து பேசணுன்றதுக்காக அவளை கூட்டிகிட்டு போனான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குடான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிர போதும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவங்க இருக்க இடத்துல
விஷயத்துக்கு தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, ஹீரோயினை காணோம். இவன் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவளை தேடி அங்க இருந்து கிளம்பும் போதுதான் கரெக்டா பார்த்தா இன்யூக் வரான். டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தெசங் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டானா, சோ கண்டிப்பா அவன் பிரச்சனையை பார்த்துப்பான், நீ அமைதியா இருன்ற மாதிரி சொல்ல. எப்படிடா அமைதியா இருக்க முடியும், அவன் கூட்டிட்டு போய் அவளை எதுவும் அடிச்சிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி இங்க ஹீரோ பதட்டமாக. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினையும் தெசங்கையும் தான் காமிக்கிறாங்க. தெசங் ஹீரோயின் அடிக்கல, ஆனா ஹீரோயின் தான் தெசங்க போட்டு சும்மா புரட்டி எடுத்துட்டு இருக்கா. அடிச்சுலாம் முடிச்சுட்டு நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன் பின்னாடி அந்த பொண்ணு சுத்துறான்றதுக்காக அவளை கலட்டி விட நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி என் பின்னாடி சுத்திட்டு இருப்பியா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. தெசங்க்கு ஒண்ணுமே புரியல. இரு இப்ப ஏன் நீ இவ்வளவு அவசரமா பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி கேட்கும் போது உனக்கு புரியாது, உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாலும் ஒரு ரகட் பொண்ணு, அவ இப்பதான் என்னை கூட்டிட்டு போய் பேசினா, ஏதோ அவன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ற காரணத்துக்காக தான் அவ தொல்லை தாங்க முடியாம நீ என் கிட்ட வந்து டேட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட்டியாமே, அது உண்மையா, இதுக்காக தான் இப்படி பண்ணியான்ற மாதிரி கேட்கும் போது அதுதானே உண்மை. ஸோ தெசங்களை பார்த்தா பதிலே சொல்ல முடியல, அவன் முழிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது, அப்போ அது உண்மைதான் இல்லை. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒன்றுமே கிடையாது. நான் ஏதோ அப்போ அறியாப்புலையாக இருந்ததுனால தெரியாதனமா உன்னெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஸோ இதனால இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது, நீ என்னை கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பயங்கரமாக தீட்டி விட்டுட்டு அங்கேருந்து போனவ. அப்புறமா தான் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்குறா. இப்போ இவ இருக்க வரைக்கும் ஓகே, இவளுக்கு எல்லாமே தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ மறுபடியும் ஃபியூச்சருக்கு போயிட்டானா இங்கே இருக்க அந்த 19 வயசு ஹீரோயின் வந்துட்டு இவன் கிட்ட தானே பேச வருவா. ஸோ அதனால உஷாரா இங்கே பாரு, இதுக்கப்புறம் நானே கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட வந்து எனக்கு நம்ம பிரேக்கப் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு நீ தான் வேணும், அதனால என் கூட நீ மறுபடியும் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லி கேட்டாலும் நீ என் பக்கம் கூட வரக்கூடாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வான்லாம் பண்ணி விட்டு போறா. ஆனால் தெசங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு போல, அவன் ஃபீல் பண்ணிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவ பார்த்தா அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல, அப்படியே கெத்தாங்க பேசி முடிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பார்த்தா அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல இவளும் ஹீரோவும் பேசிட்டு இருந்த ரெக்கார்டு வந்துட்டு பிளே ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இவ இது இன்னுமா டெலிட் ஆகலன்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்றதுக்காக வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது நிற்கும் போது தான் கொஞ்சம் பயத்துல பின்வாங்க. கரெக்டாக ஹீரோ பார்த்தா அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். இவளும் யாரடா அதுன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு நீ தானே செல்ஃபிஷா இருக்கணும்னு சொன்ன, ஸோ நான் இனிமே யாரை பத்தியும் யோசிக்க போறது இல்லை, என்னை பத்தி மட்டுமே நான் யோசிக்கிறேன், அதனால எனக்காக கேட்கிறேன், நீ தெசங் கூட பிரேக்கப் பண்ணிருன்ற மாதிரி சொல்ல இவ என்னன்னு புரியாம ஒரு காதல எச்சட்ட கழட்டும் போது கரெக்டா இந்த பக்கம் பிரேக்கப்னு ஹீரோ சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஐ லைக் யூன்னு சொல்லி அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோ சொன்னது இவளுக்கு காதல விழுந்துட்டு இருக்கு. அது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு இவ என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அங்க பஸ் வரவும் காத்துல வந்துட்டு ஹீரோயினோட முடி அசையும் போது அவன் நெத்தில அடிபட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டான். என்ன காயம் இதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல, அவங்க ப்ரொபோஸ் பண்ணதை இவ காதுல கேட்டுட்டா இல்லையா. ஸோ அந்த எம்பாரஸ்மெண்ட்ல இவன் எப்படா இதை சொல்லியிருப்பான்றது தெரியாம வந்த பஸ்ல ஏறி இவ பாட்டுக்கு போயிட்டா. ஹீரோ பேசினதை எதுவுமே கேட்காம அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல, இப்ப நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம் இவ இப்படி போறா பேசாமன்ற மாதிரி அவன் ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவன் ஏன் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி பார்க்கும்போது தான் அவ ஃபீல் பண்ணிலாம் ஒன்றும் அழுகல, வெங்காயம் உரிச்சிட்டு இருந்திருக்கா போல, அதனாலதான் அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல அவனுடைய பாட்டி பார்த்துட்டு ஏண்டி ஒரு வெங்காயம் உரிக்க சொன்னதுக்கா இப்படி அழுதுட்டு இருக்க, வேலை சொன்னா இப்படிதான் அழுவியான்ற மாதிரி கேட்கும் போது பாட்டி கண்ணெல்லாம் எரியுது அதனாலதான் அழுகிறேன்ற மாதிரி சொல்றா. சரி அழுகாத, அப்பனா இந்த வெங்காயத்தால வாயில கடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெருசா கண் எரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாயில ஒரு வெங்காயத்தால எடுத்து வச்சு விடுவோம். இவ அதை தெரியாம கண்ணில் வர வச்சுக்கிறா, கண்ணு வர எரியுது, ஐயோ முடியல பாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுக. அடி பாவி, ஆனா இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, சரி நீ வெங்காயமே உரிக்க தேவையில்ல, அதை நானே பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு சமையல் பண்றதுக்காக ஆல்கஹால் மட்டும் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து போயிட்றா. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா தெசங் வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிலாம் விட்டு போயிருப்பா இல்லையா. ஸோ அவன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஃப்ரெண்டு பார்த்தா உட்காந்து நல்லா கட்டுன்னு சாப்பாடை கட்டிட்டு இருக்கான். தெசங் அதை பார்த்துட்டு ஏண்டா இங்க ஒருத்தன் ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசாம நீ பாட்டுக்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா அது ஏன் பிரச்சனை கிடையாது, எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அதே சைடு பார்த்தா ஹீரோவும் இன்யூக்கும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இன்யூக்கு வந்து ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்காடா, அவகிட்ட போயிட்டு உன்னோட ஃபீலிங்ஸை சொல்ல சொன்னா தேசங்க பிரேக்கப் பண்ணிருன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க, இதெல்லாம் எப்படிடா அவ ஒத்துப்பா, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்ப அதுக்கு என்னடா பண்ண சொல்ற, அவன் தான் உண்மையாவே அவளை லவ் பண்ணல, சும்மா யூஸ் தானே பண்ணிக்கிறான், அவன் சரியான பிளே பாயா இருக்கான், அதனாலதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியாமன்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் தெசங்கும் ஃப்ரெண்டும் அவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களே அதை வந்து ஹீரோ பார்த்துட்டான். தெசங்க பார்க்கும் போதே கடுப்பா வருது, அவனை போய் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா தெசங்கோட ஃப்ரெண்டு பார்த்தா சரி வீடு நீ இதுக்கப்புறம் பிளைண்ட் டேட்லாம் போடா மச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த வர ஹீரோ கேட்டுட்டா அவனுக்கு செம கடுப்பாகுது, பாத்தியா இன்சொல் பின்னாடி சுத்திக்கிட்டே இப்ப பிளைண்ட் டேட் வர போக போறானா, அப்பனா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எவ்வளவு கேவலமான இருப்பானா, இருடா அவனை போய் அடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தெசங்க அடிக்கலாம்னு சொல்லி போகும்போதுதான்
தெசங்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு அதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டால, ஸோ இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, அப்பனா நீ பிளைண்ட் டேட் தானடா போய் ஆகணுன்ற மாதிரி சொல்ல இதை வந்து கரெக்டா ஹீரோ கேட்டுட்டான். அந்த டைம்ல பார்த்து இங்க பின்னாடி பாருன்ற மாதிரி தெசங்கும் திரும்பி பார்க்க ஹீரோ அடிக்கிற மாதிரி வந்தவன் அப்ப உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாலான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டதுமே செம்ம குஷியாயிட்டான். அப்படியே போயிட்டு தெசங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாளா, செம்ம சூப்பர் போ, அப்பனா நீ பிளைண்ட் டேட்லாம் போ, நிறைய பொண்ணுங்களை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் செம்ம ஹாப்பியா அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இன்னியுக்குலாம் ஒண்ணுமே புரியல. டே இருடா நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பார்த்தா வேக வேகமா வந்துட்டு ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா இப்பதான் நான் சொல்லியிருப்பான் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஒருவேளை நம்ம சொன்னதை கேட்டுதான் அவள் பிரேக்கப் பண்ணிட்டாலோ போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு குஷியாயிட்டு இருக்கு. அதனாலதான் அவளை தேடி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் ஹீரோயினுமே பார்த்தா அந்த வெங்காயம் அரிஞ்ச கண்ணெல்லாம் எரிச்சலோட அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பா. இவன் பார்த்துட்டு இவ என்ன இப்படி அழுதுட்டு இருக்கா, ஒருவேளை அவன் கூட பிரேக்கப் பண்ணதுனால தான் இப்படி அழுகிறாளான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்னவன் கொஞ்சம் லைட்டா கடுப்பாகி அவகிட்ட தான் வரான். இங்க பாரு, அவெல்லாம் உன்னுடைய அழுகைக்கு டிசர்வான ஆளே கிடையாது, அவன்லாம் ஒருத்தே இல்லை, அவனுக்காகலாம் நீ ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது எது அவனுக்காகவா, டேய் நான் வெங்காயம் உரிச்சண்டா கண்ணு எரிதுன்னு அழுகிறன்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, எனக்காகலாம் நீ அப்படி சொல்ல வேணாம், கையில என்ன சரக்கு பாட்டிலா, அவன் கூட பிரேக்கப் பண்ணதுனால இப்ப நீ குடிக்க வர ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும் போது ஐயோ இது எனக்கு குடிக்கிறதுக்கு இல்ல சமையலுக்குன்ற மாதிரி சொல்றா. பட் ஹீரோ வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல, பொய் சொல்லிலாம் சமாளிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவனுக்காகலாம் நீ இப்படி குடிக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, முதல்ல அதை கூடுன்ற மாதிரி கூடுங்க போகும்போது இவ பாத்துட்டு இருக்கா. ஐயோ அதை நான் குடிக்கிறதுக்கு இல்ல சமையலுக்கு பாட்டி வாங்கினு சொன்னாங்க, தயவு செஞ்சு விட்டுருன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தெசங் கூட அவ பிரேக்கப் பண்ணதுனாலதான் ஃபீல் பண்ணி இப்படி சரக்கு அடிக்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டில புடுங்கி அதை ஓப்பன் பண்ணி கீழே ஊத்தலான்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் கதறா, வேணாம் கீழே எல்லாம் ஊத்திராத, பாட்டி வாங்கிட்டு சொன்னாங்க, அப்புறம் எனக்கு கொன்னே போட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, அதை ஓப்பன் பண்ணவும் போயிட்டான். அந்த டைம் தான் அந்த பக்கமா பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் இருப்பான் இல்லையா, அவன் சும்மா எதாச்சியா வந்திருப்பான் போல. ஸோ இப்போ கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் நின்று மாறி மாறி அந்த பாட்டில வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா ஹீரோ தான் வந்துட்டு வேணும்னே நம்ம தங்கச்சி கிட்ட வம்பளுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏன் தங்கச்சி கிட்டியாடா வம்பளுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேர்லயே பறந்து வந்து ஹீரோ மூஞ்சிலேயே ஒன்று வைக்க ஹீரோ போய் கீழே விழறான். அதோட அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா சரக்கு பாட்டில், அது வேற மூடி ஓப்பன் ஆயிருந்திருக்கோமோ, இப்போ அதெல்லாமே வந்து ஹீரோ வாயிலே விழ 4 சொட்டு விழுந்ததுமே பையன் பார்த்தா மட்டையாயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றது, 2 பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு வந்து ஹீரோயினோட வீட்டுல தான் படுக்க வச்சிருக்காங்க. இன்னும் பயபல மயக்கத்துல இருந்து தெரியல போல, அப்படியே அந்த சரக்கு அடிச்ச போதையில தான் அங்க படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினோட அண்ணா பாட்டி எல்லாம் பார்த்துட்டு பாட்டி தான் கேக்குறாங்க, என்னடி ஏதோ 4 சொட்டு தான் குடிச்சான் நீங்க, அதுக்கே என்ன இவன் இவ்வளவு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கான், அப்புறம் ஃபுல் பாட்டில குடிச்சிருந்தா அவ்வளவுதான் போலியன்ற மாதிரி கேட்கும் போது அதுதான் பாட்டி தெரியல, இவன் இந்த அளவுக்கு இப்படி வீக்கா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, எல்லாம் இவனாலதான்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனை போட்டு திட்டிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவனா எப்ப எழுந்துக்கிறானோ அப்ப எழுந்துக்கிட்டோம், நம்மலாம் போய் தூங்குவோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அங்கதானே மட்டையா விழுந்து கிடக்குறான். சரி இவன் எப்படா எழுந்துப்பான்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கா. சரி அவனை போய் பார்த்துட்டு வருவோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அண்ணங்காரன் பார்த்தா ஹாலில் தான் சோஃபால படுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டேபிள் ஃபேனை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறா, என்ன ஃபேன் இவன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருக்கான், அப்ப அங்க ஹீரோ பாவம் ஃபேன் இல்லாம தூங்கிட்டு இருக்கானான்னு சொல்லி பார்த்தவ நைஸா அண்ணன் கிட்ட இருந்த ஃபேன் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு பக்கத்துல வச்சு அவனுக்கு காத்தெல்லாம் வர மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் தூங்குறத பார்த்துட்டு இவன் என்ன 4 சொட்டு குடிச்சதுக்கே இப்படி செத்த போன மாதிரி படுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி இவ பார்த்துட்டு இருக்கும் போதுதான் செத்த போனோன்னு சொன்னதே இவளுக்கு ஞாபகமே வருது. ஒருவேளை உண்மையாவே இவன் செத்துக்கிட்டு போயிட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து நெஞ்சிலெல்லாம் கையை வச்சு பாக்குறா. பார்த்தா ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. பரவாயில்ல பையன் உசுரோட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வேற கரெக்டா அவளுடைய கையை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலயே உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோக்கு வர லைட்டா கொஞ்சம் முழிப்பு வர மாதிரி இருக்கவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பட்டுன்னு கையை தட்டி விட்டுட்டு இவ பார்த்தா காட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. கரெக்டா அப்பதான் ஹீரோவும் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஃபீல் ஆகுது, இவ்வளவு நேரம் யாரோட கையவோ நம்ம பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பெருசா எடுத்துக்காம அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். பயங்கரமா தலைலாம் வலிக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் என்ன நடந்துச்சுன்றதுலாம் ஞாபகம் வருது. பையன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அவன் முன்னாடி மானமே போச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போதுதான் கீழே கட்டலுக்கு அடியில இருந்து பார்த்தா முடி மட்டும் ஹீரோயின் தானே படுத்துட்டு இருக்கா. அவளோட முடி வந்துட்டு தெரியுது. அது பார்த்த உடனே ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னது இது முடின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா ஹீரோயின் தான் கீழே. பார்த்த உடனே ஒரு செகண்ட் இவனுக்கு அல்லு இல்லை அப்படியே கத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா ஹீரோயின் வந்து அவன் வாயை போத்திட்டா. தயவு செஞ்சு கத்தி மாட்டி விட்டுறாதன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவளை க்ளோஸ்லயே பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா, இல்ல ஃபேன் உனக்கு இல்ல உனக்கு வேர்த்து கொட்டுன்றதுக்காக தான் எங்க அண்ணன் கிட்ட இருந்து ஃபேன் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, நீ தயவு செஞ்சு கத்தி மாட்டி விட்டுறாத, அப்புறம் வீட்டில் எல்லாரும் எழுந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க.
அந்த டைம்ல பார்த்து கரெக்டா ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு கதவு திறந்துட்டு உள்ள வர மாதிரி சவுண்டு கேக்குது. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கண்டிப்பா அண்ணன் தான் போச்சு, இப்ப நம்ம மாட்ட போறோன்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் நீ ஒன்றும் பயப்படாத, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி அவளை மறைச்சு உள்ள படுக்க வச்சுக்கிறான். ஆனா அண்ணங்காரனும் உள்ள வந்து பார்த்துட்டு இவன் என்ன லூஸ் மாதிரி பெட் இருக்கும்போது கீழே படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தவன் அவன் பாட்டுக்கு சரி பெட்டு காலியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே குளிர்ற மாதிரி இருக்கவும் பயங்கரமா குளிர்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்க பெட்ஷீட்டை போடுங்களான்னு சொல்லி போனான். பெட்ஷீட்டை போடுங்கன்னா தான் 2 பேரும் மாட்டிப்பாங்களே. ஸோ ஹீரோ டைட்டா பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டேங்கிறான். அண்ணனும் இவன் என்ன தூங்கும் போது கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், பெட்ஷீட்டை விட்றான்னு சொல்லிட்டு இழுத்து பாக்குறான். பட் ஹீரோ விட்றா மாதிரி இல்ல, முடிஞ்சா இழுத்து பாருடான்னு சொல்லிட்டு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கவும் வாய்ப்பே இல்லாம அண்ணனே கொஞ்சம் லைட்டா டயர்டாகி அட போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு போய் படுத்துடுறான். கொஞ்ச நேரத்துலயே ஹீரோயினும் அவன் தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக கொஞ்சம் பெட்ஷீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருக்காங்களா. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் 2 பேரும் அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா அண்ணன் தான் முழிச்சு பார்த்துட்டான் போல. இவங்க பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஹீரோயினும் நம்ம ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு தூக்கத்திலே நடந்துட்டு இந்த ரூம்குள்ள வந்துட்டோமோ அப்படிதான் இருக்கும் போல, நம்மளும் போயிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போகும்போது அந்த அளவுக்கு அண்ணங்கார என்ன பேக்காவா இருப்பான், இருடி உனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீரோ பார்த்தா எங்க அவளை அடிச்சிட போறான்னு சொல்லிட்டு அண்ணங்காரனை போவே விடாம புடிச்சு வச்சுக்கிறான் டைட்டா. அப்படியே கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா ஃப்ரெண்டு ஜோ உள்ள வரா. எதுக்கு இப்ப நீ புலம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் அவனாலதான், அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா தெரியுமான்ற மாதிரி கேட்க யாரு சஞ்சய்வான்ற மாதிரி கரெக்டா கேட்டுடுறா. எப்படி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அது முன்னாடியே தெரியும், அவன் அது பண்ணலனா தானே அதிசயம், ஏன்னா நீ தான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது நான் எப்போ அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியல, நீயா தான் அவன் கிட்ட போய் பேசின, இப்ப பாரு கிளாஸ் எல்லாம் கூட கட் அடிச்சுட்டு அவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்த, இப்படி இருக்கும்போது அப்ப யாருதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பா, அவன் கரெக்டா தானே பண்ணிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ அதுக்கெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்கே, அது புரியாம இவன் இப்படி பண்ணானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவன் இங்க புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவன் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயினால அடுத்து படிக்க கூட முடியல. ஸ்டடி ரூம்க்கு வந்து கூட படிக்காம அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வர அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ப்ரப்போஸ் பண்ணதை கேட்டிருப்பால. ஸோ அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துக்கு படிக்கிறதுக்காக வந்திருப்பான் போல. ஸோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு அங்க பாருன்ற மாதிரி சொல்லுவோம் தான் இவளே பாக்குறா. சஞ்சய் நீ எப்படி இங்க வந்தேன்ற மாதிரி இவ ஷாக் ஆக ஹீரோவும் பார்த்தா நீயான்ற மாதிரி ஷாக் ஆகுறான். ஆனா அவன் தெரிஞ்சு இவங்க இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஏன் இப்படி ஷாக் ஆகுறான்னு சொல்லி பார்த்தா இனியக்கு இருக்கான்ல, அவன் தான் அட்வைஸ்ன்ற பேர்ல சொல்லியிருப்பான் அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அவகிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஒன்னதான் கேவலமா நினைப்பா. அதனால நீ என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கூலா ஆக்ட் பண்ணு, அப்பதான் அவளுக்கு பெருசா சந்தேகம்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனாலதான் ஹீரோவும் பார்த்தா நான் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், உன்னை பார்க்கவா வந்திருக்கேன், வாயை மூடிட்டு பாடின்ற மாதிரி சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டு இவன் பார்த்தா படிக்காம உட்காந்து அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணல. ஆனா ஃப்ரெண்டு ஜோ இருக்கா இல்லையா, அவனாலாம் நோட் பண்ணிட்டா. நீங்க படிக்கிற லட்சணம் என்னன்னு எனக்கே தெரியுதுடான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயினுக்கு தான் கால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பரை வச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, ஆமால அவளுடைய ஃபோன் காணோன்னு சொல்லியிருந்தாலே, அப்புறம் எப்படி கால் பண்ணால் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதே தான் அவன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டு வேற ஹீரோயின் ஒரு பொம்மை கொடுத்துருப்பாள் அவனுடைய பர்த்டேக்கு, அது மேலே படுத்துட்டு இருக்கவும் அதை பார்த்து உடனே கடுப்பாயிட்டு அந்த பொம்மையை வந்து பிடிங்கி வச்சுக்கிறான். அவளே போயிட்டா. பொம்மை ஒன்று தான் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த பொம்மையை அவள் தானே எனக்கு கொடுத்தா, அதனால நான் இதை எடுத்துகிட்டு போய் பாவக்கிட்டே கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் 2 பேரும் பார்த்தா ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஸோ அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்துட்டு நீ என்ன ரேங்க்ல இவ்வளோ கடைசியில் இருக்க, இப்படியெல்லாம் படித்தா வேலைக்கே ஆகாது, நீ தானே எக்ஸாம்லாம் இருக்கு அதில் மார்க் நான் நல்லா எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன், ஸோ நீ இப்படியே படிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, அதனால நீ இனிமேல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கணும், அப்போ தான் உன்னால் நல்ல ரேங்க் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ தானே எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்ன, அப்போ நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பையன் படிப்பில் அவ்வளோ மகாமட்டமாக இருக்கான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு இவ பேசிக்கிட்டே இவனை எப்படிடா படிக்க வைக்கிறதுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு தெரியாதனமா பார்த்தா சூடான சாப்பாடு எடுத்து வாயில போட, அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு சரி சரி இந்தா துப்புன்ற மாதிரி சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இருக்கான். பட் அது இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கவும் சாப்பாடை பார்த்தா சூடா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முழுங்கிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து அவளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்தா அங்கே இருக்க டிவியில பார்த்தா ஒலிம்பிக்ல வந்துட்டு ஏதோ ஒரு பேஸ்பால் கேம் வந்து நடக்க போகுது போல. ஸோ அதுக்கான மேட்ச்லாம் போயிட்டு இருக்கு, அதையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா 2 பேருமே கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கவும் ஹீரோயின் ஒன்னே என்கிட்ட கொடை இருக்கு நான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது கொடையை வந்துட்டு மறந்து ஸ்டடி ரூம்லேயே விட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஐயோ நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன்
நிக்க ஹீரோ உடனே பரவாயில்ல என்கிட்ட கூட இருக்கு, அதையே 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொடையில தான் இப்ப 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட கை வர இவ கொடையோட கொஞ்சம் லைட்டா டச் ஆக இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே அவனைய பார்த்துட்டு நடந்து வர முன்னாடி இருக்க கம்பத்தை பார்க்காம அதுல இடிக்க போகும்போது ஹீரோ வந்துட்டு நல்ல வேலையா பிடிச்சி இழுத்துட்டான். நீ எங்க பார்த்துட்டு வரேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா ஹீரோ அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சதுல இருந்தே இவளால அவன் கிட்ட சரியாவே பேச முடியல. அந்த டைம்ல பார்த்து இப்ப ஹீரோ பார்த்தா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், அதுக்கு நீ ஓகே சொல்லுவியான்ற மாதிரி கேக்குறான். இவளுக்கு புரியல, இவன் என்னத்த கேட்க போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது பெருசா ஒன்றும் இல்ல, அதான் பேஸ்பாலோட ஃபைனல் மேட்ச் நடக்க போகுதுல, அன்னைக்கு வந்து நம்ம சீர் அப் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் போலாம், அப்ப நீ என் கூட வருவியான்ற மாதிரி கேட்கும்போது இவ யோசிக்கிறா. ஏன்னா நார்மலா கூப்பிட்டு இருந்தா போயிருந்திருப்பான், பட் இப்பதான் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுல அவனுக்கு வந்துட்டு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுக்கப்புறமும் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்மளும் எங்க மனசு மாறிடுவோமோன்னு சொல்லிட்டு இல்ல என்னால வர முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னவ நீயும் தான் படிக்கணும், ஆல்ரெடி நீ எடுத்து வச்சிருக்க ரேங்க் எல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை நீ பாஸ் பண்றதுக்கு, ஸோ நீயும் படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு வந்து கடுப்பா இருக்கு. அப்ப நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா என் கூடன்ற மாதிரி கேட்க வாய்ப்பே இல்லப்பா, நானும் படிக்கணும் நீயும் படி, 2 பேருமே போக வேணான்ற மாதிரி சொல்றா. சரி இப்போ நான் என்ன பண்ணா நீ வருவேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அப்பனா நான் இங்கிலீஷ்ல உனக்கு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல, அது ஃபுல்லா நீ படிச்சுட்டு நாளைக்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு ஓகே நானே படிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பா போல, கண்டிப்பா ஒரே நாள் அதை அவன் படிக்க மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ இதை சொல்லியிருப்பா. ஆனா அவன் அசால்ட்டா நான் படிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இருந்தாலும் நீ முதல்ல படி அதுக்கப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வீட்டு பக்கமா வந்தா. அங்க தெசங் வந்துட்டு இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இப்ப பார்த்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. தெசங்க்கு ஹீரோ கூட இவளை பார்க்கும் போதே கடுப்பா தான் இருக்கு. உடனே வந்தவன் இங்க என்ன பண்றீங்க 2 பேரும், அதான் மழையே நின்றுச்சுல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கொடைன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ டென்ஷன் ஆகி அப்படியே கொடையை மடக்கி ஓரமா வைக்கிறான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தெசங் கிட்ட கேட்கும்போது உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், தனியா அவன் கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி கூப்பிடுறான். அதெல்லாம் என்னால முடியாது, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்ற மாதிரி இவ சொல்ல இல்ல தனியா தான் பேசணும் வான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஹீரோ பார்த்தா முன்னாடி வந்து நின்னுட்டு அதான் அவ வரலன்னு சொல்றாள். அப்படியே அவளை ஃபோர்ஸ் பண்றேன்ற மாதிரி கேட்கறான். அது எங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது, நீ தேவையில்லாம நடுவுல வராதன்ற மாதிரி சொல்லவும் நான் அப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறா. எப்பா அடே அமைதியா இருங்க, நான் வரேன் நீ வா நம்ம போய் பேசிட்டே வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகி போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவ கையை பிடிக்கிறா. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது இன்னைக்கு சொல்லியிருப்பான்ல எப்பயுமே நீ கூலா தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால உடனே கையை விட்டுட்டு ஒன்றும் இல்லை போய் பேசிட்டு வா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முதல்ல வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டோமோ, பேசாமல் கூடவே போயிருந்துருக்கணுன்ற மாதிரி இவனுக்கு மண்டை காய்ச்சலாக இருக்குது. என்னடா அவங்க பேசிக்க போகிறாங்கன்றது தெரியாமல் இவன் இந்த பக்கம் மண்டியை பிச்சுக்கிட்டு நிற்க, அப்படியே இந்த பக்கம் தெசங்கியும் ஹீரோயினையும் தான் காமிக்கிறாங்க. தெசங்க வந்துட்டு சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு உண்மையாகவே உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்னை ஏற்றுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து கெஞ்ச ஹீரோயினும் பார்த்தா அவன் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக தான் தெரியுது இதெல்லாமே வந்துட்டு ஹீரோவோட இமேஜினேஷன், இப்படியெல்லாம் நடந்துட்டா என்னடா ஆகுறதுன்ற மாதிரி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. பட் அதை யோசிச்சு பார்க்கும் போதே அவனுக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம போய் பார்த்துருவோமா, அவங்க என்ன பேசுறாங்கன்றத நம்மளே போய் கேட்டு வந்துருவோமான்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம இவங்க பதட்டமா நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே மறுபடியும் வந்துட்டு உண்மையாவே தெசங்கும் ஹீரோயினும் பேசிக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. தெசங்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ரொம்ப சாரின்ற மாதிரி கேட்கும்போது அப்பா சாரியாச்சும் கேட்குறியே, நான் அது கூட கேட்க மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கையில் என்னது அது நான் கொடுத்த போகும்போது தானே அதை திருப்பி கொடுத்துட்டு போகிறதுக்காக தானே வந்தேன், அது கூடுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் தெசங் வந்துட்டு இல்லை இந்த பொம்மையை கொடுத்துட்டு போகிறதுக்காகலாம் வரல, இது ஏன் கிட்டே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் தானே கிஃப்டாக கொடுத்தேன், அதே இப்போ நம்மளுக்குள்ளே பிரேக்கப்பே ஆயிடுச்சு, அப்புறம் இதுக்கு உனக்கு நான் கொடுத்த போமே அதை கூடுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அதை பிடிங்கி விளையாடிட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ளே இருந்து பார்த்தா ஏதோ ஒரு ரெக்கார்டர் இருந்திருக்கும் போல. அதில் ஹீரோயின் தான் வந்து அதை பேசி வச்சிருக்கா. அதாவது சின்ன வயசு அந்த 19 வயசு ஹீரோயின் பேசி வச்சிருக்கா, இது போல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நான் அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு. அது இப்போ தெரியாதனமாக ஆன் ஆகிருவோம். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு எதிரி நானே தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறத போய் கேட்டே ஆகணும்னு சொல்லி பரபரப்பாக இருக்குது. ஆனால் வெளியே போக முடியல, ஏன்னா அப்பா பிடிச்சி உட்கார வச்சு செடியை நடலாம் ஹெல்ப் பண்ணிடான்ற மாதிரி சொல்லிட்டாரு போல. அதனால அவங்க கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாமல் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதும் புரியாமல் இவன் பாட்டுக்கு எப்படா ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கா. அப்பா பார்த்தா எங்க செடியை பற்றி புராணமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஹீரோயின் வந்துட்டாளா, அவ ஏன் இன்னும் வரல, 2 பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக அதை பற்றி மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் பார்த்தா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டா போல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாக
ஜாலியாவே இருக்கு, பரவாயில்ல அவ வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட திரும்பி பாக்குறாரு. அப்பா பயங்கரமா கத்துறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் செடியை நட்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருந்த செடியை புடுங்கி எடுத்துட்டான் போல கையோட. அதை பார்த்துட்டு இவர் இங்க அடிச்சிட்டு இருக்க, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் இப்ப தெசங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு வழியா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அவகிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கிட்டான் போல. அதனால இப்ப அதோட தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வரும்போதெல்லாம் ஒரே ஞாபகமா இருக்கு. ஹீரோயின் கூட ஸ்டார்டிங்ல பேசியிருப்பான்ல, அவனுக்கு கையில அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவன் மருந்தெல்லாம் போட்டு விட்டுருப்பா, கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அவன் பர்த்டே அப்ப கூட அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாள். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போல. ஏன்னா அவன் தான் இப்போ உண்மையாவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. ஸோ அதனால அதையெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே அவன் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு குறுக்கில் வந்துட்டு பால் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் அதை எடுக்கிறதுக்காக ரோடுக்கு வரவும் இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குட்டி பையன் மேல வண்டியை ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை வளைக்க அடுத்து பார்த்தா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆனா இந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல. ஸோ கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நான் இது போல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அது கேட்கும் போது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவ 19 வயசுல இருக்கும்போது இதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ட்ரிப்புக்கு போறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அப்ப இவ என்ன பண்ணிருப்பானா, அப்படிலாம் நீங்க போக கூடாது, அப்பா இறந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்கு இந்த ட்ரிப் எல்லாம் ரொம்ப முக்கியமா, அதோட நீங்க ட்ரிப்புக்கு போல பிளைண்ட் டேட்டுக்கு தானே போறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா நீங்க அங்கெல்லாம் போக கூடாது, நான் அதுக்கு விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருப்பா. அதனால அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்றா. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதெல்லாம் இவ பார்த்திருப்பாள்ல. ஸோ இந்த வாட்டி அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க போயிட்டு வாங்க, எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்க, வீட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் கண்டிப்பா நீ வீடெல்லாம் பாத்துக்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சமைச்சு சாப்பிட்டு எப்படியாச்சும் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறான். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா இவ வந்துட்டு அவ யாரு கூட போறாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்க்கும்போது தான் அன்னைக்கு ஒருத்தர் வந்து அவங்கள வீட்டுல இறக்கி விட்டுட்டு ஹக்லாம் கூட பண்ணிட்டு போயிருப்பாரு இல்லையா, அவர் கூட தான் போறாங்க. அதை இவ பாத்துட்டு இருக்கா. ஏன்னா அவர் கூட தான் அம்மா போக போறாங்கன்றது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் அனுப்பி வைக்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட வெளியே போனோம்னா அவ தான் நீ வந்து ஃபுல்லா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்பாள். அதனால பையன் பார்த்தா மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு. டயர்டா வேற இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது, அவ கூட வெளியே போகணும்னா படிச்சுதானே ஆகணும். ஸோ அதனால இவன் இங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இது போல செப்டம்பர் 1ஆம் தேதி வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு மட்டும் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க அங்க இருக்க போலீஸ்கார் இவளை பார்த்துட்டு பைத்தியம் நினைச்சுக்கிறாரு. ஏன்னா எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லாம இப்படி வந்து சொன்னா எல்லாருமே பைத்தியம் தானே நினைப்பாங்க. ஸோ அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது, இந்த சாக்லேட்டை வச்சுட்டு வீடு போய் சேருன்ற மாதிரி சொல்லிட்டு பெருசா எடுத்துக்காம அவர் சாக்லேட்டை கொடுத்து அனுப்பிவிட இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது தான் இவளுக்கே தெரியுது, என்ன நடக்க போகுதுன்றதுலாம் இவளுக்கே ஞாபகம் இல்லைல்ல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே புலம்பிட்டே போக அப்படியே கட் பண்ணா இப்போ ஹீரோயினோட வீட்டில் பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க டிவி பார்த்துக்கிட்டே வீட்டில் உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது. இவங்களும் எடுத்து ஹலோன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பக்கம் இருந்து யாருமே பேசல. ரொம்ப நேரமா பாட்டியும் வந்துட்டு யாரதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே பேசுற மாதிரி தெரியல. எவன்டா அது பைத்தியக்காரன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கரெக்டாக ஃபோனை வைக்க போகும்போது தான் அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஹலோன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட போனை ஒருத்த எடுத்து வச்சிருந்தான் இல்லையா அந்த டாக்ஸி டிரைவர் சைக்கோ கில்லர், அவன் தான் அது. அவன் இப்ப என்கிட்ட இந்த போன் கிடைச்சது, அதுல இருந்து தான் நான் இந்த நம்பரை எடுத்தேன், அது யாரோட போனுன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது பாட்டியும் புரிஞ்சுட்டு ஆமாமா அது என் பேத்தியோட போனு தான், அது இப்போ உங்ககிட்ட தான் இருக்கா, அது உங்களால இப்போ எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா, இல்லைன்னா நீங்க இருக்க எடுத்து சொல்லுங்க நானே வந்து அதை வாங்கிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் உடனே இல்லையே அது என்னால முடியாது, ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல இருக்கேன், அதனால நான் வந்து கொடுக்கறதுனா கஷ்டம் தான், உங்களையும் அவ்வளவு தூரம் வர சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி உடனே பேசாம நீங்க ஒண்ணு பண்றீங்களா, நான் எங்க வீட்டோட அட்ரஸை தரேன், நீங்க அதுக்கு கொரியர் மட்டும் அனுப்பி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல அது கேட்டோன்னே இவன் பார்த்தா லைட்டா கொஞ்சம் சைக்கோத்தனமா சிரிக்கிறான். ஏன்னா அந்த அட்ரஸ்க்காக தான் இப்படி ஒரு பிளானியை போட்டு பேசியிருப்பான் போல. அதுக்கேற்ற மாதிரி பாட்டி வாண்டடா வந்து அட்ரஸை கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டிக்கவும் இவனும் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நீங்க அட்ரஸை சொல்லுங்க நான் அங்க கொரியர் பண்ணி விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் மாங்கன்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவன் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான் குழந்தை மாதிரி. இவளும் அதை பார்த்துட்டு சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து இவளும் படிக்கிற வேலையை பார்க்க கொஞ்ச நேரத்தில் இவளுக்கும் போர் அடிச்சு பாட்டு கேட்க ஆரம்பிச்சவா அப்படியே பார்த்தா அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இவ பார்த்தா இப்போ தூங்கிட்டு இருக்கா. அவனும் கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுடைய முடி வந்துட்டு கண்ணில் போட்டு அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விடுறதுக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக ஹீரோ
ஹீரோயின் வர கண்ணு முழிச்சிட்டா. அவ வேற அந்த ரெக்கார்டர்ல தானே பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ அந்த பாட்டு முடிஞ்சு கரெக்டாக ஹீரோ லைக்யூன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த சென்டென்ஸ் வரவும் இப்போ ஹீரோ வந்துட்டு ஏதோ நம்ம கிட்ட பணம் வரானேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் படப்படன்னு அதிக ஆரம்பிக்கா. அவ கண்ணு முழிச்சு நம்ம கிட்ட வந்து அதை பார்த்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஏதோ படிக்கிறதுக்காக வந்த மாதிரி நடிச்சிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு, நமக்கு ஏதோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்து எழுந்து வந்தவா தண்ணி குடிக்கிறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கா. பட்டனு திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பயந்துட்டா. என்னாச்சு இப்போ எதுக்கு நீங்க வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் இப்போவேன்னு சொல்லி தான் வந்திருப்பான் போல. ஆனா அவன் அப்படி பார்க்கறத பார்த்ததுமே அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்ல நான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டா, நீ என் கூட மேட்ச் பார்க்கறதுக்காக வரேன்னு தானே சொன்னேன். அப்போ நான் ஃபுல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டேன், நாளைக்கு நம்ம போலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவ ஷாக் ஆகுறா. இது உண்மையாவே வா, எல்லாத்தையுமே நீ படிச்சு முடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா படிச்சுட்டேன், வேணும்னா நீ என்கிட்ட கொஸ்டின் கூட கேளு, நான் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு நம்ம மேட்சுக்கு மட்டும் போகிறோம் தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் இந்த அளவுக்கு கேட்கும்போது அவள் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா ரெண்டு பேருமே அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் வந்து அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளை பார்த்ததுமே இம்சோல் நான் இங்கே தான் இருக்கேவான்ற மாதிரி கையை காமிக்குவோம். அவளும் பார்த்தா அவனுக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம், இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே நிற்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா என்ற மாதிரி சொன்னவன் அவ கையில வச்சிருக்க ஜூஸை பார்த்தா இவனை கிட்ட வந்து குடிச்சிட்டு இருக்கான். அவ கையிலேயே வச்சுக்கிட்டு அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இவன் வேற உனக்கும் இது போலதான் இருக்கும்ல, இந்த ஜூஸை நான் உன் கணத்துல வைக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸ் ரெண்டுத்தையும் வாங்கி அவ கணத்துல வச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸ்ல இருக்காங்கல்ல. ஸோ ரெண்டு பேருக்குமே ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு அது பெருசா எதுவும் தெரியல. பட் இவளுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இவளுக்கு தான் வந்துட்டு ஹீரோ மேல இப்போதைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றதுலாம் தெரியலையே. அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்துல தானே இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால ஹீரோ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு லைட்டா கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு. அதனால இவ இங்க அப்படியே அந்த ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அதே மேட்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோ இருக்கா இல்லையா ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு சிக்கன் அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர வந்து பார்த்தா ஹீரோயின் தான் இல்லையே, அண்ணன் மட்டும் தான் இருக்கான். அவன் வந்ததுமே மோப்பம் பிடிச்சிட்டான். நீ சிக்கன் தானே வாங்கிட்டு வந்திருக்க, வா வா சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிடும் போது இவளுக்கு தான் இவன் அண்ணன் மேல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இவன் கூட இருந்தா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இல்ல என் ஃப்ரெண்ட் இல்ல நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவன் விட மாட்டேங்கிறான். எங்களுக்காக தானே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன், கண்டிப்பாக அதை சாப்பிடாம நான் அனுப்பவே மாட்டேன், வா வா சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மேட்சை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஜோ வந்துட்டு மேட்சை பார்க்குற மாதிரி இல்லை, பக்கத்தில் திரும்பி அண்ணங்காரனையை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவனும் என்ன நீ என்னைய பார்த்துட்டு இருக்கா, இந்த சிக்கனை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு பாசமாக சிக்கனெல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுக்க இவ பார்க்குறா இவனுக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமான்ற மாதிரி. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு அவன் மேலே லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. ஸோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா நமக்கு எப்படி இவனை போய் பிடிச்சிது, போயும் இவனை எப்படி நமக்கு பிடிச்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து அந்த மேட்ச்ல வந்துட்டு ஏதோ ஒரு கோல் அடிச்சுட்டாங்க போல. அதை பார்த்த உடனே அண்ணங்கான கொஞ்சம் லைட்டா வெறியாகி சம்மலன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கோல் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கத்த. அவ்வளவுதான் பொண்ணு பார்த்தா ஃபிளாட்டே ஆயிட்டா. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அண்ணனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி சொல்லும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு குழஞ்சு பேச இவ அப்படியே ஷாக்கிங்கா எழுந்து பாக்குறா இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ணனும் பார்த்தா ஒன்னும் இல்லை செல்லும், கண்டிப்பா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், இந்த என்னோட கிஸ் எல்லாம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போன்ல கிஸ் கொடுத்துட்டு கட் பண்ண இவ அவ்வளவுதான் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஒப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்றான். அது எப்படி இருக்கலான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் எனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா என்னன்ற மாதிரி கேட்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இதை எப்படா நீ வந்து என்கிட்ட இப்படி சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அதே நேரம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா தெசங்க்கு தான் அடிபட்டு இருக்குல்ல. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அப்பா அவனை பார்க்க கூட வரல போல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஸோ அதனால ஃப்ரெண்டு தான் கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா உங்க அப்பா என்ன அவ்வளோ வேலையிலேயே பிஸியா இருப்பாரு, பையனுக்கு அடிப்பாட்டி இப்படி கட்டெல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்க, ஆனா வந்து உங்க அப்பா உன்னை பார்க்கவே இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு எனக்கு அடிப்பட்டதே தெரியுமான்னு எனக்கு தெரியல, அப்புறம் எப்படிடா அவர்லாம் வருவாரு, நீ மூடிக்கிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு அவனுங்களும் பார்த்தா அதே மேட்சை தான் டிவியில பார்த்துட்டு இருப்பானுங்க போல. ஸோ அந்த டைம் தான் ஹீரோ ரெண்டு பேரும் அந்த மேட்சை வந்துட்டு அங்கே கிரவுண்ட்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே தெசங் வந்து திரையில பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுலாம் டே அங்கே பார்த்தியா ரெண்டு பேரோட பேரும் நல்லா தாண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே தெசங்க வெறுப்பேத்த. பையன் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். மோகனை சாப்பிட தானே வந்த, ஒழுங்கா எழுந்து வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டை அடிச்சு துரத்திடலான்னு சொல்லிட்டு வெளியே வரு. அப்பதான் பார்த்தா அவன் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அவங்க பார்க்குறான். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு நான் ஏதோ ட்ரிப்பு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பேஷண்ட் மாதிரி. ஸோ தெசங்க்கு தான் வந்து இவங்களை ஆல்ரெடி நல்லா தெரியும்ல, ஒன் டைம் பார்த்துருக்கானே, அதனால பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான் அது ஹீரோயினோட அம்மா தான் சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க என்ன இங்கே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்கே ஷாக்கிங்காக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இந்த மேட்ச் நடக்கிற இடத்துல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நின்று மேட்சை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு வழியாக
பார்த்தா கொரியா வந்து வின் பண்ணிருச்சு போல. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமாக குஷியாகி அப்படியே அங்கே கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பார்த்துட்டே இருந்தவன் அதுக்கப்புறமா திரும்பி இவளை பார்க்குறான். இவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த உடனே சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம், கூட்டிகிட்டு போய் இப்போவே ப்ரப்போஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை தனியாக தான் கூட்டிகிட்டு வரான். அதுவும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ நீ என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தனியாக வந்ததுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு தெரியுமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னா பிடிக்கவே பிடிக்காது, அது மழை தான். ஏன்னா எப்பயுமே நான் ஸ்விம்மிங் பண்ணும்போதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். அதனாலேயே எனக்கு மழை பெய்யும் போது நான் அதில் நனைஞ்சேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அப்படி எனக்கு பிடிக்காம போன மழையே எனக்கு ஒரு நாள் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது உன்னால தான். ஏன்னா மழை பெய்யுற அந்த ஒரு நேரத்தில் தான் நான் உன்னை பார்த்தேன். எனக்கு கொரியர் பாயின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ உன்னுடைய கொடையை எனக்கு கொடுத்தல. அப்போதான் அந்த மழை எவ்வளோ அழகு, அதை ஏன் நான் இத்தனை நாளாக வெறுத்துட்டு இருந்தேன்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அன்னிலேருந்தே எனக்கு பிடிக்காத மழை கூட பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது உன்னால தான். அதனால இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன்னு சொல்லி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. சஞ்சய் நீ இப்போ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்டுட்டு அவன் நிற்கா. இவனும் புரிஞ்சுக்கிறான், இல்லை இல்லை ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது, நான் உன்கிட்ட இப்போவேலாம் பதிலை எதிர்பார்க்கலன்னு சொல்லி நீ பொறுமையாக சொல்லலாம், உனக்கு வேணுன்ற டைமை நீ எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பதில் சொல்லதுன்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து அன்னைக்கே ஸ்விம்மிங் பூலில் ப்ரப்போஸ் பண்ணான்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். பட் இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றது ஹீரோக்கு தெரியாதுல்ல. அதனால தான் அவன் ஏதோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் இவன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பேந்த முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது தான் ஹீரோவோட ஃபோனுக்கு பார்த்தா தெசங்கிட்ட இருந்து கால் வருது. இவன் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி விடலான்னு சொல்லி தான் பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருக்க போது அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லுவோம் தான் சரின்னு சொல்லிட்டு இவனும் அட்டன் பண்ணுறான். என்னடா விஷயன்ற மாதிரி கேட்க இம்சோல் உன் கூட இருக்காளான்ற மாதிரி தெசங் கேட்குறான். அவள் என் கூட இருந்தால் உனக்கு என்ன, என் கூட இல்லைன்னா உனக்கு என்னன்ற மாதிரி கேட்கும்போது முட்டாள்தனமாக பேசாதடா, அவங்க அம்மா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவளை கூட்டிகிட்டு உடனே நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ஷாக்கிங்காக இருக்குது. காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான், உங்கள் அம்மா ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு தானே சொன்னேன், ஆனால் அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தெசங் கால் பண்ணி சொல்கிறான்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோதான், அது கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு அடுத்த சீனே 2 பேரும் வந்துட்டு அவங்க அம்மா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே டாக்டராக இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்களே 2 பேர் கூட ஹக் பண்றத ஹீரோயின் பார்த்திருப்பாரு. அவரு தான் ஆக்சுவலா அவர் வந்துட்டு டாக்டர் போல. ஹீரோயினோட அம்மாக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் அவங்க வீட்டில் சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ட்ரிப் போறன்ற மாதிரி போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து யாருக்கும் தெரியாம அட்மிட் ஆகியிருக்காங்க போல. அந்த விஷயம் எல்லாமே இப்போ இந்த டாக்டரை மீட் பண்ணி பேசும்போது தான் இவளுக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஃபியூச்சர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, அதை வந்து இவ கம்ப்ளீட்டா மறந்துட்டு இருக்கா. ஆனா இப்போ அதே விஷயம் நடக்கும் தான் இவளுக்கு அதெல்லாம் ஞாபகமே வருது. ஏன்னா ஃபியூச்சர்ல இதே மாதிரி அவங்க அம்மா ட்ரிப் போறாங்கன்னு சொல்லும்போது அப்பவும் அவங்க ஹாஸ்பிட்டல் தானே போயிருப்பாங்க. அப்பா அதை புரிஞ்சுக்காம அவங்கள திட்டிருப்பாள். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ இவ உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, அது எப்படி நான் மறந்தேன், அது மறந்தது மட்டும் இல்லாம அவங்கள ஏதேதோ நினைச்சு நான் அப்பெல்லாம் திட்டிருக்கேன்ல, எல்லாமே என்னுடைய தப்பு தான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு தெசங்க தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் தெசங், நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சண்டை போட்டு என்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லியும் எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே நீ எனக்கு கால் பண்ணி சொன்னல, அது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டவ. அப்பதான் அவனுக்கு அடிபட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறா. மறுபடியும் யார்கிட்ட போய் வம்பெழுத்துட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது வம்பெழுத்தனா, நான் ஒன்றும் வம்பெல்லாம் இழுக்கல, அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சுட்டு அடுத்து பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஏம்மா நீ இப்படியெல்லாம் பண்ற, நீ ஆப்ரேஷன் தான் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் என்ன பண்ண போறோம், நான் இப்போ கூட இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லலை, ஆனால் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், அதனால உனக்கு ஆப்ரேஷன் முடிகிற வர நாங்கள் 2 பேரும் உன்னை கூட இருந்து பார்த்துப்போம், நீ எதுக்கும் பயப்படாத, எப்பயுமே நாங்கள் 2 பேரும் உன் கூட இருப்போன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோ பார்த்தா அங்கே வரான். அங்கே வந்து கதவு தட்டவும் இவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க துளுங்க வச்சுட்டு அடுத்து வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வெளியே தான் வரா. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கேட்குறான், அம்மாக்கு இப்போ ஓகேவா, அவங்க பரவாயில்லன்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் ஹீரோயின் பார்த்தா அந்த சைடில் வந்துட்டு ஒருத்தர் கால் இல்லாமல் அந்த வீல் சேரில் போகிறத பார்க்குறா. அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக நடந்துகிட்டே தானே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட டெத்தை வேணால் இவளால் தடுக்க முடியும், ஆனால் இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் கால் போயிடும்ல, அதை இவளால் என்ன பண்ண முடியும், எப்படி தடுக்க முடியுன்றதே தெரியலையே. அதனால ஹீரோக்கு மட்டும் இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளை வச்சுக்கிட்டு அவன் தானே கஷ்டப்படணும், நம்மளை அவன் பாரமாக நினைக்க கூடாதுன்றதுக்காகவே இப்போ ஹீரோ கிட்ட நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னல அதுக்கான பதில நான் இப்போ சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன
சொல்ல போறான்றது தெரியல. இருந்தாலும் இல்ல வேண்டாம் சொல், இப்போ நான் உன்கிட்ட அதுக்கான பதிலை கேட்கவே இல்லை, கொஞ்சம் டைம் போட்டோம், அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க என்கிட்ட டைம் இல்லை, இப்பவே நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் என்னைக்குமே உன்னை என்னோட ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன். அதை தாண்டி நான் உன்னை பத்தி வேற எதுவுமே நினைச்சதில்ல. அதனால நம்ம 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகாது. நீயும் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா திட்டி விட்டுடுறா. ஹீரோக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போதே உனக்கும் என் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் ஏன் நீ அதையெல்லாம் மறைச்சிட்டு போய் சொல்ற, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இவ ஸ்ட்ராங்கா நிக்கிறா. கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நான் அவன் கூட பேசினதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, அதனால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா மத்தபடி எனக்கு உன் மேல எந்த விதமான லவ்வும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே பேசாம அவனை விட்டு விலகி வந்தவ தனியா பார்த்தா ஓரமா உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் திரும்பி இவகிட்ட வந்து பேசக்கூட இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டு போகவும் அவனால பதிலுக்கு எதுவுமே பேச முடியல. அவன் உட்காந்த இடத்துல அழுதுட்டு இருக்க. இவளும் அவனை பார்த்துட்டே வந்து தலை நின்று உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. 2 பேராலையுமே இப்போ இதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்க முடியல. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆக போற நாள். அதாவது அவளுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா காலில் கூட, அந்த ஆக்சிடென்ட் ஆக போற நாள் இன்னைக்கு தான் போல. அதனால இவன் வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கானா, இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அதாவது இந்த டைம்ல இருந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள தானே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா நம்மளால வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறத தடுத்துற முடியும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கரெக்டா அண்ணங்காரன் கால் பண்றான். ப்ளீஸ் டி, சார்ஜர் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் சார்ஜர் மட்டும் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போறியான்ற மாதிரி கேட்கும்போது வாய்ப்பே இல்லை, என்னால் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது, அதனால எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன், அப்படியும் உனக்கு அவசரம் நான் நீ போய் கடையில் எங்கேயாச்சும் வாங்கிக்கோ, இல்லைனா நீயே வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டான். அவன் அங்கே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாச்சும் இன்னும் 2 மணி நேரம் மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் நமக்கு நடக்கிறத நம்ம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இது போல் அன்னைக்கு நீ கொடைய ஸ்டடி ரூமில் விட்டு வந்துட்டல, அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை பார்த்து கொஞ்சம் பேசணும், நீ நம்ம எப்பயுமே மீட் பண்ணுற அந்த பிளே கிரவுண்டுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவளுக்கு அதை பார்த்ததுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு எங்கேயுமே வெளியே நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ உட்காந்துட்டு இருந்திருப்பா. அதனால இவன் மெசேஜ் அனுப்பவும் ரொம்ப நேரம் யோசிச்சவ, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீடு வெளியே போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, சாரி சஞ்சய் என்னால் வர முடியாது, கொடையெல்லாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நீயும் அந்த பிளே கிரவுண்டுக்குலாம் போகாதன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுடுறா. ஆனால் ஹீரோ அந்த மெசேஜை படிச்சானா என்னன்றதுலாம் தெரியல. அந்த டைம் தான் ஹீரோவோட வீட்டு கதவு சவுண்டு யாரோ தடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவ்வளோ என்னடாதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோ தான் வரான். அந்த கொடையை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு போகாம. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை நம்ம அனுப்பின மெசேஜ் இவன் பார்க்கலையோ, அதுக்குள்ள பிளே கிரவுண்டுக்கு தான் போயிட்டானோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தா அந்த மெசேஜை உண்மையாவே பார்க்கல போல. ஸோ அவ வரமாட்டேன்னு சொல்லி அனுப்புனது தெரியாம இவன் அந்த பிளே கிரவுண்ட்ல தான் வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே இவளுக்கும் பக்குன்னு இருக்கு. இப்போ நம்ம போலாமா வேண்டாமா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே அடமெண்டா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அங்கே ஹீரோ போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் பாவம் மழையில தானே நினைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ என்னடா பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் தவிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தவ, இதுக்கப்புறமும் லேட் பண்ணா கண்டிப்பா நம்ம வர அவன் அங்கேயே மழையில நனைஞ்சிட்டு தான் இருப்பான். ஸோ நம்மளே போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வரா. பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு அவளுடைய கொடையை ஆல்ரெடி வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருப்பான்ல. ஸோ அதை எடுத்துக்கிட்டு தான் அவள் வந்துட்டு இருக்கா. அப்படி கரெக்டாக அவள் வீட்டுக்கு வாசல்ல வெளியே வரும்போது தான் அந்த பக்கமாக பார்த்தா மழையில வந்துட்டு ஒரு டெலிவரி மேன் வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஹீரோ சொன்னதே ஞாபகம் வருது. அவன் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பான்ல, இது போல நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ நீ வந்துட்டு என்ன டெலிவரி பாய்ன்னு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அந்த ரேடியோ கான்செர்ட்ல வந்துட்டு ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி கேட்கும் போது சொல்லியிருப்பானே, நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து மழையில தான் மீட் பண்ணேன், எனக்காக எல்லோ கலர் கொடையை கொண்டு வந்து அவள் தான் கொடுத்தா, அதனால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இவளுக்கு ஞாபகம் வரவும் அப்போ அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தானான்ற மாதிரி இவளுக்கு அது இப்போதான் புரிய வருது. அதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் எப்படி அவனை மழையில நனைய விட்டுட்டு இவன் இங்கே இருப்பா. ஸோ உடனே கொடையை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்றா. கரெக்டாக அவள் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது தான் திடீர்னு நடுவில் பார்த்தா ஏதோ ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா, சீரியல் கில்லர், அவன் தான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பழைய ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஃபியூச்சரில் வந்துட்டு இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸி டிரைவர் தான் பார்த்தா அவளை கடத்தி கொண்டு போயிருக்கான். ஏன் கடத்திட்டு போனான்றதுலாம் தெரியல, பட் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் ஹீரோயினுக்கு வந்து இது போல ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. அதனால அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து இவளுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போக இவ லைட்டாக கொஞ்சம் இங்கே பயத்தில் நின்றுட்டு இருக்கா. அப்படியே பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவள் மழைன்னு கூட பார்க்காம கண்டிப்பாக அவள் வருவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்தவன் டைம் போக போக சரி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதே நேரம் இந்த பக்கம் இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா மறுபடியும் ஹீரோயினை காருக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கொண்டு போயிட்டான்
போல. ஸோ கார் அந்த பக்கமாக அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு தள்ளி போகவும் ஹீரோ ஆப்போசிட்டில் வரவும் அவனுக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருக்கவும் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த கார் கிராஸ் ஆகி போகிறத கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறான். அதுக்கப்புறம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இவன் வரும்போது தான் கீழே பார்த்தா ஹீரோயினோட கொடை விழுந்து கிடக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டான். அதை பார்த்ததுமே லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றத கெஸ் பண்ணுவோம் அந்த கார் போன பக்கத்தையே இவன் பார்த்துட்டு நிற்க இதோட இந்த ட்ராமாவோட 12th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்குமா இல்லை ஹீரோ அவளை அதுல இருந்து காப்பாத்திடுவானா, அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பல ட்விஸ்ட்டுகள்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக அடுத்த டியூஸ்டே வர நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால அடுத்த டியூஸ்டேல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.